என்ன செய்தார் சொல்லுங்களேன். உணவானார். அவரே உணவாயிட்டார். என்ன வேணும் உங்களுக்கு? மன்னா வேணுமா? விடிய காலையில ஃப்ரெஷ்ஷா வந்து இறங்குது அப்பம் காடை சாப்பிடுங்க. சாயங்காலத்துல வந்து இறங்குது சாப்பிடுங்க. நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவரியா சொல்லுங்க. போஷா பலிக்கிற தேவன். நிறைய சாப்பாடு கொடுத்துட்டு கேட்பாரு, திருப்தியா இருக்கிறியா? ஏன்னா என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மை நான் திருப்தியாக தலையிலே சொல்லுங்க. இயேசுவை என்னுடைய 11 வயதுல நம்பி வந்தேன். சாப்பாட்டுக்காக வரல, காசுக்காக வரல, வயிற்றுக்காக வரல. இயேசு வேண்டும் என்று வந்தேன். இன்ன வரைக்கும் இயேசு நாமத்தில் எனக்கு குறையே வச்சதில்லை. என் வாழ்க்கை நடுவில் நின்று போனதே கிடையாது. சரித்திரம் இல்லை. என் தலையெழுத்து நான் தோல்வி அடைந்ததே கிடையாது. தோல்வி அடைய போவதும் இல்லை. கைகளை வைத்து தலையில சொல்ல மாட்டீங்களா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுது எல்லாவற்றிலேயும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு சிலுவையிலே பிசாசின் தலையை நசுக்கி விட்டார், ஜெயம் எடுத்து விட்டார். கிறிஸ்தவ மார்க்கம் ஜெயத்தின் மார்க்கம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த கூட்டத்தில் ஜெயம் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் ஜெயம் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையில் ஜெயம் உண்டு. இயேசு கிறிஸ்து வைத்திருந்த வல்லமையில ஜெயம் உண்டு. ஆவியானவர் நமக்கு ஜெயம் கொடுப்பார். கை தட்டி எல்லாம் சோத்திரம் பண்ணுங்க. இஸ்ரவேலே என் ஜனமே. நீங்க ஆண்டோட ஜனம் தானே? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கலாம். அவன் ஜனம் தானே? நீ கட்டப்படுவாய். சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நீங்க கட்டப்படுவீங்க. சொல்லுங்க. நீ கட்டப்படுவார். கர்த்தர் உங்களுக்கு சுக வாழ்வு கொடுப்பார், ஆரோக்கிய வாழ்வு கொடுப்பார். சொல்லுங்க. ஆசீர்வாதமான வாழ்வை கொடுப்பார், பலமான வாழ்வு கொடுப்பார். சொல்லுங்க. வல்லமையான வாழ்வை கொடுப்பார், நீடிய வாழ்வு கொடுப்பார், உறுதியான வாழ்வை கொடுப்பார். சொல்லுங்கம்மா. யாருடையா சொல்றது? உங்களுக்குள்ளே சொல்லுங்க. Israel,
மத்தியில கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு ஆராதனை வீரர், சிங்கம் போல இந்தியாவையே அசைத்த அருமையான கர்த்தருடைய தாசன், என்னுடைய நண்பன் ஒன்னே மோசஸ் அவர்கள் பாடின பாடல்களை என்னால் மறக்க முடியாது. பெரியார் திடல்ல அப்படியே பெரியார் திடல் அசையும் அவர் பாடுவார். கர்த்தர் நல்லவர் துதியுங்கள் அவர் பாடுவார். ஒன்னா ரெண்டா கிட்டார் எடுத்து கழுத்துல மாடிட்டு ஒன்றே ஒன்னே பாட்டு பாடுவாரு. அந்த ஆடிட்டோரியமே அசையும். பீச்சில் டாக்டர் ஜஸ்டின் பிரபாகரன் மீட்டிங் போட்டிருந்தார். அதுல பாடினாரு பாருங்க, லட்சக்கணக்கான மக்கள். சோ பெரிய ஆசீர்வாதம். இந்தியாவுக்கும் பல தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்த கர்த்தருடைய தாசன், கர்த்தருக்குள்ளே அவர் மரணம் அடைந்தாலும் அவருடைய சந்ததியை கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய குமாரன் அருமையான தம்பி சார் மோசஸ் அவர்களை கர்த்தர் எழுப்பி இன்னைக்கு அவர் மேல ஒரு விசேஷ அபிஷேகத்தை கர்த்தர் வைத்து பெரிய பெரிய சபைகளில் பெரிய பெரிய கூட்டங்கள். இப்பதான் பீகார்ல டாக்டர் அகஸ்டின் ஜெபகுமாரன் கூட்டத்தை முடிச்சுட்டு போனவரை தான் வந்தாங்க, திங்கட்கிழமை தான் வந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய அன்பின் அழைப்பு கிணங்கி நம்முடைய மத்தியில் வந்திருக்கிற அருமையான கர்த்தருடைய தாசன், அருமையான தம்பி சாம் மோசஸ் அவர்கள் இப்போது நம்மை ஆராதனைக்குள் நடத்துவார். எல்லாம் கைகளை தட்டி ஒரு சந்தோஷம். கல்வாரி ஸ்நேகம் அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும்
என்றும் இல்லை வல்மனம் மாற்றி அறைந்தோ பெசை கல்வாரி ஸ்நேகம். ஹல்லேலூயா. நமக்காக ஜீவனை கொடுத்தவர், நமக்காக ரத்தம் சிந்தி நம் பாவங்கள் எல்லாம் மன்னித்து நீதிமானாய் நம்மை மாற்றிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நம்ம எல்லாரும் எழுப்பி நின்று பாடுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம உற்சாகமாய் பாடலாம். எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு. ஆகவே பாட்டு புஸ்தகம் கீழே வச்சிருங்க. எல்லாரும் 2 கை எடுத்துட்டு வந்திருப்பீங்க நம்புறேன். எல்லாரும் 2 கரங்களை நல்லா தட்டி ஆண்டவர் நாமத்தை பாடி நாம் மகிமைப்படுத்துவோம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பாடிப்போம். அவரை துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பாடிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர்
வாசம் பண்ணுகிறார். சேனைகளின் கர்த்தர் நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஓ ஹalleluya, ஹalleluya. நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னவர். ஹalleluya. ஓ லகவஷந்தரா. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே நம் ஜனத்தாரின் மத்தியிலா. பாடுவீங்களா? தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. உங்க சத்தம் எழுப்பட்டும். தேவன் சந்தோஷமா இருக்கிறீங்க. NBA வருடாந்திர கன்வென்ஷன் கூட்டத்தை இந்த ஆண்டு நடத்தும்படி கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக இரக்கத்துக்காக எல்லா கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். கொரோனா சந்திர பூந்து வந்தாலும் அதை தாண்டி நடத்தக்கூடிய ஸ்ட்ரென்த்தை கர்த்தர் நமக்கு தந்தார். புலி போல பாய்வன், புலி போல ஆடுவேன், மெய்யாலும் புலி வந்தா சந்திர பூந்து ஓடுவேன் பாடுவாங்க. ஆனா நாம என்ன செய்யணும் தெரியுமா? மெய்யாலும் புலி வந்தாலும் சிங்கம் வந்தாலும் நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியம். ஏன்னா இதுவரைக்கும் காத்தவர் இனிமேலும் காப்பார். ஒவ்வொரு மாதமும் புது புதுவா வைரஸை அவங்க கண்டுபிடிச்சு அனுப்புறாங்க. ஆனா அந்த அனுப்புகிற பிசாசை கட்டி போடுகிறவர் கர்த்தர். நம்மை காக்கும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நான் எப்பவுமே சொல்லுவேன், இளவரசனை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவது. உங்களுக்கு புறமே தான் நான் என்ன செய்வேன்? உங்க பேரை நீங்க சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, அந்த இடத்துல வரும்போதெல்லாம் என் பேரை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவேன். திட்டட வந்தா என் பேரை சொல்ல மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த முதல் நாள் கூட்டத்தில் வந்து உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட அழைக்கிறேன். எங்கள் மக்கள், நீங்கள் இந்த கூட்டத்துக்காக ஜெபித்தீர்கள், பிரயாசப்பட்டீர்கள், கஷ்டப்பட்டீர்கள், உழைத்தீர்கள், கொடுத்திருக்கிறீர்கள். உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். இவ்வளவு சிறப்பாக இந்த கூட்டத்தை முதல் நாள் நடத்தும்படி இவ்வளவு தாகத்தோடு இயக்கத்தோடு வந்திருப்பதை பார்த்து என் உள்ளம் பூரிக்கிறது, பரலோகமே சந்தோஷப்படுகிறது. இப்போது நம்முடைய மத்தியிலே நம்முடைய அழைப்புக்கு இணங்கி நம்முடைய அருமையான நம்மில ஒருவர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. குறுகிய காலத்தில் அவரை நான் பார்த்திருந்தாலும் என் இருதயத்துல அவர் மீது ஒரு நல்ல பற்றுதல், ஒரு பாசம். பாஸ்டர் ஆபிரகாம் அவர்கள் வந்திருப்பது, அவர் பேரே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பிரசங்கத்துல எப்பவுமே ஆபிரகாம் இல்லாம இருக்க மாட்டேன். கேட்டு பாருங்க மக்களை. பாஸ்டர் ஆபிரகாம் இல்லாத பிரசங்கம் இருந்திருக்கா? சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். பாஸ்டர் உட்கார்ந்துருக்காரு, சொல்ல வேண்டியதானே. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட யார் வந்துருவாரு? இயேசுநாதர் வர்ற மாதிரி கூட ஆபிரகாம் வந்துடுவார். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி, வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரவாதி. சொல்ல மாட்டீங்களா? 3:24 சொல்றார், நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். அதனால் நம்முடைய மத்தியிலே
கடந்த ஒரு சில 2-3 மாதத்திற்கு முன்பாக வந்து நம்முடைய இருதயத்தை பரவசப்படுத்தி தெய்வீக வார்த்தைகளால் நிறைத்து மறுபடியும் வரமாட்டாரா என்ற ஏக்கத்துடன் அநேகர் கேட்டார்கள். நானும் அவருக்காக காத்திருந்தேன். இன்றைக்கு நம் நடுவிலே நம்முடைய அழைப்புக்கு இணங்கி அவர்கள் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். எல்லாம் எழுதி கைகளை தட்டி பாஸ்டர் ஆபிரகாம் பாஸ்டர் ஐயா அவர்களை சந்தோஷமாக வரவேற்போம். அவர்கள் தேவனுடைய வார்த்தை அவர் கத்தாதி கத்தர், ஒருவராய் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், ஒருவரும் இதுவரை கண்டிராதவருமாய் இருக்கிற அவருடைய நாமத்திற்கு எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும், எல்லா வல்லமையும் உண்டாவதாக. அரங்கை வைத்து ஆமென் சொல்லுவோமா? ஆமென். இப்பொழுது உங்கள் மத்தியில் இருப்பது மிகுந்த சந்தோஷம். ஏனென்றால் உங்கள் சபையில் தேவ பிரசன்னத்தை உணர முடிகிறது. கர்த்தருடைய ஆவியானவருடைய அசைவாடுதலை உணர முடிகிறது. உங்களுக்கு மாத்திரமல்ல, பிரசங்கிக்கிற என்னை போன்ற தெய்வ ஊழியர்களுக்கும் இந்த பலிபீடம் ஒரு பலனை உண்டாக்கக்கூடியதான். கர்த்தருடைய ஆவியானவர் அருகாமையில் நின்று, மகனே, என் பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை சொல் என்று சொல்லுகிற அந்த உணர்த்துதல் இந்த பீடத்திலே உணர முடிகிறது. ஆகையால மிகுந்த சந்தோஷத்தோடு உங்கள் மத்தியில் இருக்கிறேன். உங்களுடைய திருச்சபை போதகர் பாஸ்டர் டேவிட் இளவரசன் ஐயா அவர்களுக்காக ஸ்தோத்திரம். அவர் சொன்னார், ஆபிரகாம் இல்லாத ஒரு பிரசங்கம் இல்லை என்று. அது அப்படியே நான் சொல்லலாம். தாவீது இல்லாத பிரசங்கம் என்னோட பிரசங்கத்தில் பார்க்கவே முடியாது. எங்க போனாலும் தாவீது வந்துடுவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு நல்ல ஊழியரை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். நல்ல ஜெபிக்கக்கூடிய பாஸ்டராவை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். நல்ல திருச்சபையை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த திருச்சபையின் மூலமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்று உங்கள் மத்தியில் ஒரு 5 குறிப்புகளை குறித்து பேசும்படி ஆவியானவரால் நடத்திப்பட்டிருக்கிறேன். சிறைப்பட்டு போன தரிசனங்கள். 2வது, சிறைப்பட்டு போன ஸ்தானங்கள். 3வது, சிறைப்பட்டு போன ஆராதனைகள். 4வதாக, சிறைப்பட்டு போன விசேஷித்த ஆவியை உடையவர்கள். 5வதாக, சிறைப்பட்டு போன பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள். இந்த 5 குறிப்புகளை குறித்து இன்று ஆண்டவர் உங்களோடு பேசும்படி சில நடத்திப்பை ஆண்டவர் எனக்கு தந்தார். வேறொரு இடத்தில் இந்த பிரசங்கத்தை நான் செய்யவில்லை. இன்றுதான் உங்களுக்காக இதை தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய நடத்திப்போடு குறிப்புகளை ஆண்டவர் தந்தார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். கூட்டத்தின் கடைசி நாளில் அல்ல, இந்த முதல் நாளிலே தேவன் உங்களுக்கு என்ன செய்ய நினைத்திருக்கிறாரோ அதை இன்றே கர்த்தர் தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். 11ஆம் வசனத்தின் பிந்தின பகுதி நான் வாசிக்கிறேன். நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். என் உடன்படிக்கையின் இரத்தம், நீங்கள் நானும் ஆண்டவரோடு செய்த உடன்படிக்கை, மனம் திரும்புதலின் உடன்படிக்கை. ஆண்டவரோடு என்ன நடந்தாலும் ஆண்டவரே உமக்காக வாழுவேன் என்று அர்ப்பணித்த அந்த உடன்படிக்கை நிமித்தமாய் உங்கள் மேல் என் மேல் ஒரு ஆட்டுக்குட்டியோட ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ரத்தம் நம்ம மேல் பூசப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தத்தினாலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் விடுதலையை உண்டாக்குவேன். நம்பிக்கையுடைய சிறைகளை, நீ சிறைப்பட்டிருந்தால் உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் உன் மேல ஒரு ரத்தம் இருக்கிறது. அந்த ரத்தம் உன் சிறை இருப்புகளை எல்லாம் விடுதலையாக்கும். உன் கட்டப்பட்ட அந்த கட்டுகளை எல்லாம் விடுதலையாக்கும். அது பாதாள கட்டா இருக்கட்டும்,
மரண கட்டா இருக்கட்டும், அது எந்த கட்டா இருக்கட்டும், ஆண்டவர் சொன்னார் உன்மேல ஒரு ரத்தம் இருக்கிறது, அது நீயும் நானும் பண்ணிக்கொண்ட உடன்படிக்கை நிமித்தமாய் உண்டான அந்த ரத்தத்தினாலே ஒரு விடுதலை கர்த்தர் உண்டாக்க இந்த மாலை வேளையில ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நம்பிக்கையுடைய சிறைகளே அப்படின்னா என்ன? சில மாதங்களுக்கு முன்பு ஒரு ஊழியத்தை முடித்து நானும் இன்னொரு சகோதரரும் பேசிக்கொண்டே வண்டியில் வந்து கொண்டிருந்தோம். திடீரென்று வழியில் ரோடு மறியல் போன்ற பிரச்சனைகளை ஒரு குறிப்பிட்ட கட்சியினர் ஈடுபட்டார்கள். அங்கு திரளான போலீஸ்காரர்கள் இருந்தார்கள். எல்லாரும் அந்த மறியல் ஈடுபட்டவர்களை பக்கத்தில் இருக்க அந்த ரோடு ஓரமாக இருக்கிற ஒரு கல்யாண மண்டபத்தில் எல்லாரையும் அடைச்சி வச்சிருந்தாங்க. அப்பொழுது அந்த கல்யாண மண்டப வளாகத்துக்குள்ள ரோட்ல இருந்து பார்க்கும் பொழுது தெரிகிறது, அந்த சிறைப்பட்டு போனவர்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா ஜாலியா ஒருத்தர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், போன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் கிண்டல் அடித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது என்னோடு வந்தவரை பார்த்து நான் கேட்டேன், இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்களே, ஆனா பாருங்களேன் கொஞ்சம் கூட பயம் இல்லாம எப்படி இருக்காங்க. அப்போ கூட வந்தவர் சொன்னார், பாஸ்டர் அதுவா, இதை போன்ற காரியங்களை மண்டபத்தில் அடைச்சி வைக்கிறவங்களை காலையில பிடிச்சாங்கன்னா சாயந்தரம் 5 மணிக்கு என்ன பண்ணிடுவாங்க, வெளியே அமைச்சிருவாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும், இப்ப பிடிச்சாலும் நம்மளை என்ன பண்ணுவோம், மாலை வெளியே வந்துடுவோம். அந்த ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கிறது. ஆகையால சிறையிருப்பை குறித்து அவர்கள் கவலைப்படவில்லை. ஆனால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் சொல்லிட்ட, நீங்களும் கூட நம்பிக்கையுடைய சிறை. எந்த சிறையிருப்பில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. உங்களை விடுதலையாக்குறவர் உங்கள் பக்கத்திலே இருக்கிறார். அவர் உங்களை விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு தேவ பிள்ளை சிறைபிடிக்க முடியுமா? சத்துருனுடைய தந்திரத்தினால், சத்துருனுடைய வஞ்சகத்தினாலே ஒரு தேவ பிள்ளை, ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு விசுவாசி, ஜபிக்கிற ஒரு தேவ மனிதர் சிறைபிடிக்க முடியுமா என்றால், வேதத்தின் அடிப்படையில் பிசாசு அப்படி திரள் கூட்டங்களை சிறைபிடித்திருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கு வந்திருக்கிறதான தேவ பிள்ளைகள் உங்களில் யாராகிலும் அப்படி சிறையிருப்பின் அனுபவத்தோடு இன்று நீங்கள் வந்திருப்பீர்களே, ஆனால் ஆண்டவருடைய நாமத்தினாலே தேவன் மேல் உள்ள விசுவாசத்தினால் சொல்லுகிறேன், நீங்கள் வந்தவர்கள் வந்த வண்ணமாக அல்ல, உங்களை விடுவிக்க கூடிய ஒருவர் இந்த இடத்துல இருக்கிறார். இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த வருடத்தின் கடைசியில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். வருகிற புது ஆண்டை விடுதலையோடு நீங்கள் சந்திப்பீர்கள். புது ஆண்டை தேவ மகிமையோடு நீங்கள் சந்திப்பீர்கள். எத்தனை இன்னல்கள் வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை வாதைகள் உலகத்தை பயமுறுத்தி கொண்டிருந்தாலும், கர்த்தருக்குள் இருக்கிற நீங்களும் நானும் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கும்படி அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சாத்தானுடைய சில தந்திரங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வல்லமைகளை இன்று நாம் அறிக்கையிட வேண்டும். அதுதான் இன்னைக்கு பிரசங்கத்தினுடைய சாரம். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஒரு பிசாசு நம்ம எப்படி சிறைப்படுத்துகிறான்? நம்முடைய வீட்டில் இருக்கிற ஒரு எலியை நீங்களும் நானும் பிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம் தெரியுமா? எலி எந்த இடத்துல அதிகமா புழங்குதோ வந்து போறாரோ அந்த இடத்துல ஒரு எலி பொரிய வைப்போம். கரெக்டா? எலி வரும் கரெக்டா? அந்த எலி பொறிக்குள்ள என்ன வைப்போம்? கருவாடு வைக்கிறாங்களா, தேங்காய் வைக்கிறாங்களா, வடை வைக்கிறாங்களா? ஸ்தோத்திரம். என்னைக்காவது உங்ககிட்ட எலி வந்து எனக்கு கருவாடு பிடிக்கும் சொல்லியிருக்கா, தேங்காய் பிடிக்கும் சொல்லியிருக்கிறா, வடை பிடிக்கும் சொல்லியிருக்கா. ஆனா அதுக்கு என்ன பிடிக்குங்கிறத கரெக்டா கண்டுபிடிச்சு கரெக்டா பொறிக்குள்ள அதை வைக்கிறீங்க. அப்படிதான் பிசாசம் கூட. உங்களுக்கு எனக்கு என்ன பிடிக்குங்கிறத கரெக்டா தெரிஞ்சு அதுல ஒரு கண்ணியை வச்சு வெளியே பார்க்கிறதுக்கு இன்பமாய் நம்மை பிடிக்க வகை தேடுகிறவனாய் இருக்கிறார். இரண்டாவது, அந்த கண்ணி எப்படி இருக்கும்? அபாயகரமாய் தோன்றாது. பார்க்கிறதுக்கு அபாயகரமாய் தோன்றாது. பெரிய பெரிய யானைகளை பிடிக்கும் போது நீங்க கவனிச்சீங்கன்னா பெரிய பள்ளம் எடுத்து மேல விறகுகள் எல்லாம் அடுக்கி மேல சத்தையெல்லாம் வைத்து பார்க்கிறதுக்கு ஒரு அபாயமும் தோணாது. பிசாசுடைய கண்ணி அப்படித்தான், அபாயகரமாய் தோன்றாது. மூன்றாவது, பிசாசுடைய கண்ணி எப்படி இருக்கும்? ஈர்க்கக்கூடியதா இருக்கும். ஒரு மீனை பிடிக்கணும்னா கூட அந்த மனுஷன் என்ன பண்றான்,
அந்த மீன் அந்த கொக்கிக்குள்ள ஒரு அழகான மண்புழு என்ன செஞ்சிடறான், அதுக்கு பிடிச்ச ஒரு மண்புழு வச்சிடறான். பார்க்கறதுக்கு அப்படியே ஈர்க்கக்கூடியதாய். சபையில் இருக்கிற அருமையான வாலிபர்களே, வாலிப தங்கச்சிகளே, சகோதரிகளே, சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் சில ஈர்ப்புகளை பிசாசு கொண்டு வந்து வைக்கலாம். ஆனால் கண்ணியில் நாம் சிக்கிக் கொள்ளக்கூடாது. சில நேரங்களில அந்த கண்ணியில் நாம் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் என்று தெரியாமலேயே கண்ணியில் இருக்கிற சில கூட்டம் இருக்கிறார்கள். இந்த புறாக்களை பிடிக்கும் பொழுது நீங்கள் கவனித்தீர்களேயானால் தரையில ஒரு பெரிய வலையை விரித்து விடுவார்கள். அதுல சில கம்புகளையோ தானியங்களையோ தூவி விடுவார்கள். உயர பறந்து கொண்டிருந்த மேல் நோக்கி அது அழகாய் உலாவிக் கொண்டிருந்த அந்த புறா அப்படியே அந்த சின்ன சின்ன தானியத்திற்கு ஆசைப்பட்டு அப்படியே வந்து உட்காரும். ஒண்ணு ஒண்ணா சாப்பிடும். அந்த கால்கள் அந்த வலைக்குள்ள சிக்கிக்கொண்டே இருக்கும். ஆரம்பத்தில் அதுக்கு தெரியாது. ஆரம்பத்தில் அது நல்ல உணவு எடுத்துக்கொண்டே இருக்கும். ஒரு சின்ன பிரச்சனை வரும் பொழுது அது அப்பதான் பறக்க முயற்சி செய்யும். பறக்கும் பொழுது அதனுடைய ரெக்கைகள் எவ்வளவு பலமா இருந்தாலும், அது எவ்வளவு ஆரோக்கியமா இருந்தாலும், எவ்வளவு பலனுள்ளதா இருந்தாலும் மேல பறக்க முடியாது. ஏனென்றால் வேடனுடைய கண்ணி அதனுடைய காலை சிக்கி கொண்டிருக்கிறது. திருச்சபையிலும் கூட அப்படித்தான். பிசாசு வைத்திருக்கிற வலையிலே நாம் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் என்று தெரியாமலே பாடல் பாடுகிறோம், ஆராதனை நடத்துகிறோம், தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், ஜெபிக்கிறோம், எல்லா காரியமும் செய்கிறது. ஒரு சின்ன பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனையில மேல் நோக்கி எழும்ப முடியாமல் அப்பொழுதுதான் ஐயோ நாம் விசேஷமானவர்கள் என்று எண்ணினோமே, நாமளும் ஒரு சாதாரண ஒரு மனிதனை போல இப்படி தடிமாறி கொண்டிருக்கிறோமே என்று தோல்வி முகத்தோடு நாம் தலையை தொங்க போட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான மாலை வேளையில இந்த திருச்சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தைகளில் ஒன்று, நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் யார் தெரியுமா? 91 சங்கீதம் 3ஆம் வசனம், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிக்கிற தேவன். இந்த அருமையான நேரத்தில் யாரெல்லாம் அந்த வேடனுடைய கண்ணில சிக்கி கொண்டிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் அந்த வேடனுடைய கண்ணில ஈர்க்கப்பட்டு இருக்கிறீர்களோ, அவர் உங்களை விடுதலையாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது தெரியுமா? பூமி ஒழுங்கினமா இருக்கும் பொழுது, பூமி வெறுமையா இருக்கும் பொழுது, இருள் அசைவாடி கொண்டிருந்த பொழுது கர்த்தருடைய வார்த்தை ஒன்றுமே இல்லாத பூமியை, ஒழுங்கினமா இருந்த பூமியை, வெறுமையா இருந்த பூமியை உண்டாக கடவது, உண்டாக கடவது, உண்டாக கடவது என்று சொன்ன தேவ வல்லமை இந்த அருமையான மாலை வேளையில யாரெல்லாம் அந்த வெறுமையா இருக்கிறார்களோ, கர்த்தருடைய வார்த்தையானது வெறுமைகளை எல்லாம் நீக்கி, குறைகளை எல்லாம் நீக்கி, நிறைவு உண்டாக கடவது, வெளிச்சம் உண்டாக கடவது, ஓ சோலைவனம் உண்டாக கடவது, கனி காய்கறிகள் உண்டாக கடவது, தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாக கடவது. நீ வற்றாத நீரூற்றை போல, வளமிக்க தோட்டத்தை போல இருப்பாய் என்கிற வேத வார்த்தை உங்களுக்கு நேராய் வருவதாக. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக நான் சொல்ல வருகிற குறிப்பு, சிறைப்பட்டு போன தரிசனங்கள். சிறைப்பட்டு போன தரிசனங்கள். ஒரு வசனத்தை பைக்கில் யாராவது வாசிச்சா எனக்கு நல்லா இருக்கும். ஏன்னா இந்த ஃபைன் காத்துனால என் பைக்கில் இப்படி திருப்ப முடியல, அங்கேயும் இங்கேயுமா காத்துல பறக்குது. ஆகையால ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதியாகமம் 41:14. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். யோசேப்பு தேவ தரிசனம் பெற்ற ஒரு தேவ மனுஷன். யோசேப்புடைய தரிசனம் என்ன? அவன் சொல்லுகிறான் தன் சகோதரர்களை பார்த்து, ஐயா, எல்லா அடிக்கட்டுகளும் எனக்கு முன்பாக தலைவணங்கி இருக்கிறதை ஆண்டவர் எனக்கு காட்டுகிறார். அல்லேலூயா. இந்த பூமியும் அதனுடைய எல்லா காரியமும் உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு முன்பாக தலைவணங்கி இருக்கிறதை கர்த்தர் காட்டுவார். வயல் நிலங்களிலே தரிசனத்தை பெற்றார். அந்த வயல் நிலம் என்பது எது? சபை. சபை. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். வயல் நிலங்களிலே கொண்டு வந்து தேவ ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார்.
வயலிடத்துல கர்த்தருடைய வார்த்தை உண்டாகும். வயலிடத்துல கர்த்தருடைய தரிசனம் உண்டாகும். சபையில வரும் பொழுது தேவனுடைய தரிசனத்தையும் தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய வார்த்தைகளும் தேவனுடைய எழுப்புதலின் சத்தமும் நம்மை உருவாக்கி கொண்டே இருக்கும். நம்மை உருவாக்குற இடம்தான் சபை. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஒரு சாதாரண கரடுமுரடான ஒரு பாறையானது எப்படி ஒரு ஆசாரியினால், சிற்பாசாரியினால் கொஞ்சம் கொஞ்சமாய் செதுக்கி ஒரு அழகான தோற்றத்தை உண்டாக்குகிறதோ, அதே போல நீங்கள் நானும் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையாய் கர்த்தர் சபையில கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாய் வசனத்தினாலே, கண்டிப்பினாலே, ஆறுதலினாலே, வாக்குத்தத்தத்தினாலே, தம்முடைய ஆலோசனையினாலே கர்த்தர் உங்களை செதுக்கி கொண்டிருக்கிறார். உங்களை உருவாக்குறவர் யார் தெரியுமா? புத்தி உள்ள சிற்பாசாரியர். அவர் சாதாரணமானவர் அல்ல. அனந்த ஞானம் உள்ள புத்தி உள்ள சிற்பாசாரியருடைய கரத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம். அவர் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். தரிசனத்தை கொடுத்தார். தரிசனத்தை கொடுத்தார். ஒரு மனிதன் பிறப்பதற்கு முன்பாகவே, ஒரு மனிதன் என்பதை விட உங்க பெயரை சொல்லுங்க, நான் என் பெயரை சொல்லுவேன். ஆபிரகாம், நீ பிறக்கிறதுக்கு முன்னாலே, தாயின் கருவிலே நீ உருவாகும் முன்னே நான் உன்னை அறிந்தேன். நான் உன்னை அறிந்தேன். அப்படியானால் ஒரு மனிதன் வருவதற்கு முன்பாக, ஏதேன் தோட்டத்தில் ஆதாமையும் ஏவாளையும் கொண்டு வந்து வைப்பதற்கு முன்பாக அவனுக்கு தோட்டத்தை உண்டாக்கினார். மரம், செடி, கனிகளை எல்லாம், கொடிகளை எல்லாம் உண்டாக்கினார். அது பாய்ந்து போகிற நதிகளை உண்டாக்கினார். எல்லாவற்றையும் உருவாக்கி வைத்து அதை பண்படுத்தவும், அதை காக்கவும், பராமரிக்கவும் ஆதாமை கொண்டு வந்து அங்கு வைத்ததை போல உங்களுடைய தாயின் கருவிலே கர்த்தர் உங்களை கொண்டு வைப்பதற்கு முன்பாகவே உங்களுக்கு என்னது தேவை என்பதை அறிந்து எல்லாவற்றையும் கர்த்தர் உருவாக்கி விட்டார். புதுசா இனிமேல் உருவாக்க வேண்டியதில்லை. கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் ஆயத்தமாக்கி விட்டார். எல்லாவற்றையும். அந்த தரிசனங்களை எல்லாம் பெற வேண்டும். நான் எதற்காக அழைக்கப்பட்டேன், நான் எதற்காக வேறுவிரிக்கப்பட்டேன், எதற்காக ஆண்டவருடைய கரத்தினாலே நான் தெரிந்து கொள்ளப்பட்டேன் என்று அந்த தரிசனங்களை எல்லாம் பெற வேண்டும். யோசேப்பு அந்த தரிசனங்களை பெற்றார். என்னைக்கு தரிசனம் பெற்றானோ அதற்கு பின்புதான் பிசாசு அவனை வஞ்சிப்பதற்கும், அந்த தரிசனத்திலிருந்து அவன் சோர்ந்து போவதற்கு அல்லது அந்த தரிசனத்தை சிறைப்படுத்துவதற்கு தந்திரங்களை உண்டாக்கினான். சொந்த சகோதரர்களை பகைத்தார்கள். சொந்த குடும்பமே பகைத்தது. இந்த அருமையான மாணவர்களில் குடும்பத்தார் பகைக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறீங்களா? சொந்த சகோதரர்களால், சகோதரிகளால் பகைக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறீங்களா? நீங்களும் நானும் சோர்ந்து போக கூடாது. நம்முடைய தரிசனத்தை சிறைபிடிப்பதற்காக பிசாசு கொண்டு வர தந்திரம், அவர் வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கும் நம்மை தப்புவிக்கிற தேவன். தேவ தரிசனத்தை பார்த்த உடனே நம்ம அப்படியே பெருசாயிரும் நினைக்க கூடாது. அபிஷேகம் தாவீதுக்கு வந்தது, முழங்கால் படியிட்டு அவன் அபிஷேகத்தை பெற்றவுடனே மறுபடியும் அவன் ஆடு மேய்க்க தான் போனான். அங்க ஒண்ணுமே நடக்கல, ஒண்ணுமே நடக்காத போலதான் இருக்கும். அபிஷேகம் என்பது சாதாரண காரியம் நினைச்சிடாதீங்க. ஒண்ணுமே நடக்காத போலதான் இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரா வந்திருக்க பொழுது நீங்க இன்னைக்கு ஆண்டவர் என்னோட பேசிட்டார், இன்னிலிருந்து பாருங்க அப்படின்னு சொன்னா நாளைக்கு வேற மாதிரி தான் இருக்கும். ஆனா சோர்ந்து போக கூடாது. அபிஷேகம் என்ன செய்யும் தெரியுமா? நீ முதல்ல ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீதே, இப்ப நீங்க வந்திருக்கிற அபிஷேகத்தை பெற்று மறுபடியும் ஆட்டுக்குள்ள போயிட்ட. ஆனா இப்போ போகும் பொழுது நீ சாதாரணமானவன் அல்ல. முதல்ல ஒரு சின்ன ஓனாய் வந்தாவே பயப்படுவ, ஆனா இப்ப சிங்கமே வந்தாலும் நீ பயப்பட மாட்டாய். ஹல்லேலூயா. சிங்கத்தினுடைய வாய் தகப்பனுடைய ஆட்டுக்குட்டியை கவி கொண்டு போகும் பொழுது தாவீது பயந்து ஓடல. இந்த சிங்கத்தினுடைய வாயில் இருப்பது என் தகப்பனுடைய. அந்த சிங்கத்துக்கு பின்னாலே போய் அந்த சிங்கத்தை இரண்டாவது ஒரு ஆட்டுக்குட்டியை போல கிழித்தான். அதற்கு அவன் மேல இருந்த அபிஷேகம் தான். அவன் மேல இருந்த அபிஷேகம் தான். ஸ்தோத்திரம். எல்லாரும் தலைவணங்கி இருக்கிறார்கள், தலைகுனிந்து இருக்கிறார்கள். ஒரு உயரமுள்ள ஒரு மனிதன் வந்து கொக்கரிக்கிறான். இவன் ஒரு சாதாரண ஒரு குள்ளமானவன் தான், சாதாரண ஒரு ஆட்டிடையன் தான். ஆனால் தேவனுடைய நாமத்திற்கு இழுக்கை உண்டாக்குற ஒரு செய்தி வரும் பொழுது அவனால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. நீ எவ்வளவு உயரமானவனா இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு பராக்கிரமானவனா
இருந்தாலும் சரி, உன்னோடு இருக்கிறவனை காட்டிலும் என்னோடு இருக்கிறவர் வல்லமை உள்ளவர் என்று அவனுக்கு முன்னால போய் நின்று அவனுடைய தலையை வாங்கின அந்த அபிஷேகம். அல்லேலூயா. சில நேரங்களில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அப்படி பார்க்க முடியும். நீங்க சாதாரண ஒரு அந்த இயல்பான ஒரு வாழ்க்கை தான் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா திடீரென்று கர்த்தருடைய வல்லமை சிங்கங்களை உங்கள் மூலமாய் வீழ்த்தும், கோலியாத்தில் உங்கள் மூலமாய் வீழ்த்தும். அப்பவே நீங்க தெரிஞ்சு நீங்க தரிசனம் பெற்றவர்கள், நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்கள், தேவனுடைய சித்தம் உங்கள் மேல் இருக்கிறது. 30 ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஊழியத்துக்கு வரமாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்தேன். போன முறை வரும்போது சொன்ன சாட்சி நான் சுருக்கமா சொல்லிடுறேன். நல்ல ஜபராஜ் அவங்க பைபிள் ஸ்கூல்ல கொண்டு போய் என்னை கட்டாயப்படுத்தி கொண்டு போட்டார். அந்த பைபிள் ஸ்கூல்ல நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் நீர் என்னை அழைச்சது உண்மைன்னா, நான் எங்க அப்பா அம்மா அல்லது தேவ ஊழியர்கள் சொல்லி இந்த ஊழியத்துக்கு வருவதை விட நான் உமக்கு வேணும்னா உம்முடைய ஊழியத்தை செய்யணும் என்றால் என்னோடு நீங்க பேசுங்க, என்னோடு நீங்க பேசுங்க. 3 நாள் உபவாசம் இருந்தேன். 3ஆம் நாள் இரவுல கர்த்தர் என்னோடு மிக தெளிவான சத்தத்தை கேட்டேன். அவருடைய சத்தம் வல்லமை உள்ள சத்தம், பெருவெள்ள இரைச்சலின் சத்தம், வல்லமை உள்ள, அதிகாரம் உள்ள, அன்புள்ள, பயங்கரம் உள்ள, சமாதானம் உள்ள, இவைகள் எல்லாம் கலந்த ஒரு சத்தம். ஆண்டோட சத்தத்தை முறை கேட்டேன். அன்னைக்கு அழைத்த தேவன் இந்த நிமிஷம் வரையிலும் என்னை கைவிடவே இல்லை, கைவிடவே இல்லை. 1998ஆம் ஆண்டு ஒரு நாள் ஜெப வேளையில் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க நான் ஆசைப்பட்டேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எனக்கு வேண்டும், உம்முடைய சத்தம் எனக்கு வேண்டும், உம்மை நான் பார்க்க ஆசைப்படுறேன். யாரும் உம்மை பார்த்ததாக இல்லையே. மோசேதான் ஒரு உம்முடைய சாயலை பார்த்தார், முகமுகமா பேசினாரு, மற்ற யாரும் உம்மோடு பேசின மாதிரி இல்லையே. ஆண்டவரே, நான் கேட்கிறது ஒருவேளை அதிகமா இருந்தாலும் பொறுத்து கொள்ளும், உம்மோடு பார்க்க ஆசை, உம்மோடு பேச ஆசை. இந்த திரிசூல மலையில இரவுல தனியாய் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு பைபிளை கையில வச்சுட்டு முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணின நாட்கள் உண்டு. சென்ட் தாமஸ் மவுண்ட்ல தனியா இரவு நேரங்களில் அந்த குளிர்ல புதர்ல உட்கார்ந்து பாம்பு இருக்கா பூச்சி இருக்காங்கிற பயம் அறியாமல் கர்த்தர் மேல் உள்ள நேசத்துல அந்த ஜெபித்த அந்த நேசங்களை எல்லாம் பார்த்து 1998ஆம் ஆண்டு ஒரு ஊழியத்திற்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து அறையில யாரும் இல்லை, வீட்டுல அன்னைக்கு யாரும் இல்லை. என் ஷர்ட்டை மாட்டம் கலட்டி போட்ட ஒரு வெயில் அதிகமாய் இருந்த நேரம் ஃபேனை போட்டுட்டு கொஞ்ச நேரம் இந்த வேர்வை அடங்கட்டும் என்று சொல்லி கொஞ்ச நேரம் அப்படி தலை வைக்கிற இடத்துல கால் வைக்கிற இடத்துல தலையை வைத்து அப்படியே அந்த ஃபேனை பார்க்கிறேன். ஃபேன் சுத்தி கொண்டு இருக்கிறது. அடுத்த வினாடி கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாய் கொண்டு போனார். ஆவிக்குள்ளாய் என் கண்கள் திறந்துதான் இருக்கிறது. என்னை ஆகாய மண்டலத்திலே கர்த்தர் கொண்டு போனார். என் வாழ்க்கையில பிரத்யட்சமாய் கர்த்தருடைய சத்தத்தையும் அவருடைய நிழலையும் தேவ பிரகாசத்தின் மத்தியிலிருந்து பார்க்கும்படியான ஒரு பாக்கியத்தை தந்தார். அன்று சில வார்த்தைகளை பேசினார். அந்த வார்த்தை இந்த நிமிஷம் வரையிலும் எனக்கு அது ஜீவனாய் இருக்கிறது. அந்த தரிசனம் முடியும் பொழுது என் கண் அப்படியே திறந்திருக்கிறதையும் ஃபேன் சுத்தி கொண்டிருக்கிறதையும் பார்த்தேன். இவைகளெல்லாம் ஒரு 2 நிமிடம் 3 நிமிடம் தரிசனம். ஆனா வாழ்க்கையில மறக்க முடியாத தரிசனம். நான் ஏன் சொல்கிறேன் என்றால், இங்க வந்திருக்கிற அநேகர் கர்த்தருடைய தரிசனத்தை பெற்றவர்கள், ஆத்தும தாகத்தை உடையவர்கள், ஆண்டவருக்காக ஏதாகிலும் செய்யும்படி கர்த்தர் உங்களை முன்குறித்திருக்கிறார், தெரிந்திருக்கிறார். அந்த தரிசனங்கள் எல்லாம் இன்று சிறைப்பட்டு இருக்கிறதோ. பார்வோ யோசேப்பை அழைப்பித்தார். உடனே காவல் கிடங்கில் இருந்து அவனை வெளியே கொண்டு வந்தார்கள். வேறு வஸ்திரத்தை தரித்தார்கள். அவனை சவரம் பண்ணி கொண்டவனை ராஜாவுக்கு முன்பாய் கொண்டு வந்தார்கள். 13 ஆண்டுகள் ஏறத்தாழ அங்கும் இங்கும் அங்கமாய் சிறையின் அனுபவத்தில் இருந்த இந்த யோசேப்பை பார்வோன் என்கிற ராஜாவுடைய ஒரு அழைப்புதான், ஒரே ஒரு அழைப்பு, ஒரே நாளில அவன் சிறையிருப்பை மாற்றினது, ஒரே நாளில அவன் அடிமையின் வஸ்திரத்தை மாற்றினது, ஒரே நாளில அந்த அழைப்பு அவனுடைய அலங்கோலமான நிலைகளை எல்லாம் மாற்றி அவனை அலங்காரப்படுத்தி ஒரு ராஜ சமூகத்தில் கொண்டு போய் நிற்குமானால், இந்த உலகத்தினுடைய ராஜாவின் அழைப்புக்கு இவ்வளவு வல்லமை உண்டானால், இந்த அண்ட சராசங்களை அழைத்த அண்ட சராசனை உருவாக்கின நம்முடைய பரலோக தேவனுடைய அழைப்பு உங்களையும் என்னையும் ஒரே நாளில பன்மடங்கு மாற்ற வல்லமை உள்ளதா இருக்கிறதை அறிந்து கொள்ள வேண்டும். யோசேப்புடைய தரிசனங்கள் எல்லாம் மங்க ஆரம்பித்தது.
ஆனா வேதம் சொல்லுது, யோசேப்பு சிறைச்சாலைக்குள் இருந்தான், கர்த்தரும் அவனோடு இருந்தார். அதுதான் வாழ்க்கைக்கு தேவை. எவ்வளவு சிறை இருந்தாலும் சரி, கர்த்தரை மட்டும் விட்டுறக்கூடாது. எவ்வளவு நெருக்கங்கள் இருந்தாலும் சரி, கர்த்தரை மட்டும் விட்டுறக்கூடாது. கர்த்தரோடு நாம் இருப்போமானா சிறையிருப்பு நிச்சயமாய் மாறும். சிறைக்குள் இருந்த ஒரு பானபாத்திரக்காரன், சுயபாகி தலை 2 பேர் ராஜாவுக்கு விரோதமாக ஏதோ ஒன்றை செய்தார்கள். அவனை பிடிச்சு சிறையில போட்டுட்டார். தலையாரினுடைய வீட்டு சிறையில அவர்களை அடைத்து விட்டார். 2 பேருக்கும் ராஜாவுடைய அரண்மனையில வேலை. ஒருத்தன் சமையல் வேலை, ஒருத்தன் பான பாத்திரங்களை ரெடி பண்ணி கொடுக்கிற வேலை. 2 பேருமே உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தவர்கள். 2 பேருக்கும் ஒரு குறையும் இல்லை. அவங்க என்ன தப்பு செய்தார்கள் தெரியல. 2 பேரும் தப்பு பண்ணாங்க. ஒரே நாளில அவர்கள் சிறைக்கு அனுப்பப்பட்டார்கள். ஒரே சிறையில் அனுப்பப்பட்டார்கள். ஒரே தப்பு. ஆனா நீங்கள் பைபிளை வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த 2 பேர்ல ஒருவன் விடுதலையாக்கப்பட்டான், ஒருவன் தூக்கிலிடப்பட்டு அவன் கொல்லப்பட்டான். நானும் பலமுறை அந்த வசனத்தை வாசித்து ஏன் ஒருத்தன் விடுதலை ஆனா, ஒருத்தனை ஏன் விட்டுட்டாங்க, ஒருத்தனை ஏன் கொண்டுட்டாங்க, அதுக்கு விளக்கம் அங்க அதிகாரிகள் கொடுக்கப்படல. ஆனா ஆண்டோட சமூகத்துல காத்திருக்க முடியாது. கர்த்தர் எனக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்தார். அவர்கள் ஒரு தரிசனத்தை கண்டார்கள். 2 பேர் என்ன தரிசனத்தை கண்டார்கள்? ஒருவன் திராட்சை செடியை பார்த்தான், இன்னொருவன் அப்பத்தை பார்க்கவில்லை, அப்பம் வைக்கும் கூடையை பார்த்தான். அவ்வளவுதான் தரிசனம். ஒருவன் திராட்சை செடியை பார்த்தான், ஒருவன் அப்பம் வைக்கும் கூடையை பார்த்தான். எங்கிருந்து பார்க்கிறார்கள்? சிறையின் அனுபவத்திலிருந்து பார்க்கிறார்கள். ஸ்தோத்திரம். யார் திராட்சை செடியை பார்த்தானோ அவன் விடுதலையாக்கப்பட்டான். அப்பம் வைக்கிற கூடையை பார்த்தவன் அவன் விடுவிக்கப்படவில்லை. இந்த 2மே யோவான் 15ஆம் அதிகாரம், யோவான் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தா திராட்சை செடி யார் என்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆராதனைக்கு உரிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒருவர் இயேசுவை பார்த்தார். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்னார், நானே ஜீவன் அப்பம். அப்படியானால் 2வது உள்ளவன் அப்பத்தை பார்த்திருப்பானேயானால் அவனுக்கு விடுதலை. மாறாக அப்பம் வைக்கும் கூடையை பார்த்தான். இன்னைக்கு அநேக நேரம் சபையில நம்ம எதை பார்க்கிறோம்? அப்பத்தை ஜீவ அப்பமா இருக்கிற அவரை பார்க்கிறோமா? எதை பார்க்க வந்தோம்? கட்டடத்தை பார்க்க வந்தோமா? பாஸ்டரை பார்க்க வந்தோமா? பாஸ்டரை திருப்திப்படுத்த வந்தோமா? பாஸ்டமாவுடைய நான் ஆலயத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லி அட்ரஸ் போட வந்தோமா? எதை பார்க்க வந்தோம்? வனாந்திரத்துக்கு நீங்கள் எதை பார்க்க போனீர்கள் என்று இயேசு கேட்டார். சபைக்கு நீங்கள் வருவதற்கு என்ன நோக்கம்? ஒரு உறுப்பினராக இருக்கிறபடியால் வருகிறேன் என்பதற்காய் வருகிறீர்களா? அல்லது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்பதற்காய் வருகிறீர்களா? அல்லது ஒரு கன்வென்ஷன் சிறப்பு கூட்டம் என்பதற்காய் வருகிறீர்களா? இல்லை என்றால் என்னை தாயின் கருவிலே உருவாக முன்னே என்னை அறிந்து கொண்டவர், என் பெயரை சொல்லி அழைத்தவர், அவர் எனக்கு இந்த ரட்சிப்பை கொடுத்தபடினாலே அவரை ஆராதிக்க வந்தேன் என்கிற ஒரு பாரத்தோடு இருக்கிறீர்களா? அப்பம் வைக்கும் கூட. ஸ்தோத்திரம். ஊழியத்துல நாங்க பைபிள் ஸ்கூல் படிக்கும் பொழுது ஒரு ஆசை, இன்னைக்கெல்லாம் கார் அது இது, அன்னைக்கு பைக் இருந்தாவே போதும். ஒரு ஹெல்மெட் வச்சுக்கிறோம் கையில, ஒரு பைக் சாவியை சுத்தணும், பைக் நமக்கு வேணும். அப்போதான் நம்ம ஊழியத்துல வளர்ந்துட்டோம். சேப்பல் நடந்துகிட்டே இருக்க, மேல பிளைட் போற சத்தம் கேட்டோம்னா ஒரு நாள் அந்த பிளைட்ல போவேன். இதெல்லாம் அப்பம் வைக்க கூட. நமக்கு தேவையான இதர வசதிகள், ஸ்தோத்திரம், காரா இருக்கட்டும், அது பைக்கா இருக்கட்டும், அது பிளைட்டா இருக்கட்டும், அது வீடா இருக்கட்டும், அது நகையா இருக்கட்டும், நட்டா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், இதெல்லாம் அப்பம் வைக்கும் கூட. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, இதை முதல்ல தேடாத, முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். எதற்காய் கர்த்தரை ஆராதிக்கிறோம்? அப்பம் வைக்கும் கூடையை பார்ப்பதை நிறுத்துவோம். இந்த ஜீவ அப்பம் இருக்கு பாருங்க. அவர் சொன்னார், நானே ஜீவ அப்பம். இயேசு பசியா இருக்கிறத அந்த பிசாசு சொல்றான், இந்த கல்லுகளை அப்பமாக்கும்படி செய்யும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அந்த வார்த்தை, ஆதியில ஒரு வார்த்தை இருந்தது இல்லையா? அந்த வார்த்தை அவர் நினைச்சிருந்தா அந்த கல்ல அப்பமா இருக்க முடியும். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஏ பிசாசே, இந்த கல்லை நான் அப்பமாக்கும்படி வரவில்லை, என் சரீரத்தையே என் பிள்ளைகளுக்காய் அப்பமாக்கும்படி வந்திருக்கிறேன். அந்த அப்பத்தை எம்மா ஒரு சீசனுக்கு பிட்டு கொடுத்தாரு பாருங்க, அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அந்த அப்பத்தை பிட்டு கொடுத்தாரு பாருங்க, அவருடைய இருதயம் அக்கினி
இட்ட அந்த கொழுந்து விட்டு எரிகிற நெருப்பை போல் மாறினது. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த அப்பத்தை தான் விட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார். கண்கள் திறக்கப்படும், சிறையிருப்புகள் மாறும். அந்த கர்த்தருடைய வார்த்தை போகும் பொழுது வியாதிகள் மறையும். கர்த்தருடைய வார்த்தைகள் போகும் பொழுது அற்புத அடையாளம் நடக்கும். நீங்க எவ்வளவு விசுவாசிக்கிறீங்களோ அவ்வளவு நிறைவோடு நீங்கள் கடந்து செல்வீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தரிசனங்கள் சிறைப்பட்டு இருக்கிறது. அவைகள் விடுதலை ஆக்குறதுக்கு ஒரே வழி, இயேசுவை நோக்கி பாருங்கள், இயேசுவை நோக்கி பாருங்கள். எனக்கு ஒத்தாசை ஒரு பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவரிடத்திலிருந்து தான் எனக்கு ஒத்தாசை வரும். மனுஷர்களிடத்திலிருந்து அல்ல. மனுஷர்கள் கொடுத்தா எனக்கு நிறையாது, தேவன் கொடுத்தா அது குறையவே குறையாது. ஆகையால் அவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், அவரிடத்திலிருந்து வரும். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பேரும் பாஸ்டர் அழகாய் ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது, ஆராதனை ரொம்ப உள்ள வரும் பொழுது அண்ணன் ஒன்றே மோசஸ் அவருடைய ஞாபகத்தை கொண்டு வந்துட்டார். அவருடைய முகத்தை பார்க்கறதுக்கு முன்னாலே ஆலயத்துக்குள்ள வரும் பொழுது அவரே அந்த பாடல் பாடுகிறதை போல் இருந்தது. அவருடைய அபிஷேகம் அருமையான பாஸ்டர் மேல் இருக்கிறதுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்க வந்து உள்ள வரும் பொழுது தேவனால் நீங்கள் முன் குறிக்கப்பட்டவர்கள் என்பதை என் ஆவிலே உணர்ந்திருக்கிறேன். தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மேல் இருக்கிறது. தேவனுடைய தரிசனம் உங்கள் மேல் இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் பெரிய காரியம். இந்த பகுதியில கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய அசைவை கர்த்தர் உண்டாக்குவார். உங்கள் மூலமாய், உங்கள் திருச்சபை மூலமாய் எத்தனையோ குக்கிராமங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினாலே அந்த கிராமங்கள் நிரப்பப்படும் என்று என் ஆவிலே உணர்த்துகிறேன். குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேறும். அது தாமதித்தாலும் காத்திரு, அது ஒரு நாளும் பொய் சொல்லாது. ஒரு சில சிறைப்பட்ட நிலையில் இருக்கிறீங்க. சிறைப்பட்ட நிலை, ஜீவன் இருக்கு ஆனா செயல்பட முடியல. ஆர்வம் இருக்கு ஆனா ஆண்டவருக்காய் ஓட முடியல. எல்லா ஆண்டவர் மேல் நேசம் இருந்தாலும் கூட அவர் நினைக்கிறதை என்னால் செய்ய முடியவில்லையே. தரிசனம் சிறைப்பட்டு போயிருக்கா? தரிசனம் சிறைப்பட்டு போயிருக்கா? ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? எல்லாரும் வீட்லயும் பச்சை பயிர் வச்சிருப்போம். பச்சை பருப்பு தெரியும் இல்லையா? பயிர். எங்க வீட்டெல்லாம் கஞ்சிக்கு போடுவாங்க. பாட்டில்ல எங்க அம்மா வாங்கி போட்டு வச்சிருப்பாங்க. சில நேரங்களில் 1 மாசம் ஆகலாம் திறக்காம இருப்பாங்க, 2 மாசம் ஆகியும் திறக்காம இருப்பாங்க. 3 மாசம் ஆனதுக்கு அப்புறம் கூட அதை திறந்து நீங்க பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, நைட்டு கொஞ்சமோடு ஒரு பிடி கையில எடுத்து ஒரு வெள்ளை துணியில போட்டு லேசா என்ன பண்ணுவாங்க, தண்ணி தெளிச்சு அதை கட்டி வச்சிருவாங்க. காலையில எடுத்து பார்த்தா அது என்ன செஞ்சிருக்கெல்லாம் ஸ்தோத்திரம். 3 மாசம் அது ஒண்ணுமே இல்லாம ஒரு டப்பால அடைக்கப்பட்டு இருந்தாலும் அது மேல ஒரு லேசா ஒரு தண்ணி பட்ட உடனே அதுக்குள்ள இருக்கிற ஜீவன் புறப்பட்டு வெளியே வர முடியுமானா, இந்த அருமையான காலவேளையில இதுவரையில நீங்கள் ஒன்றும் இல்லாததை போல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய நாமத்தினால சொல்லுகிறேன், ஒரு தரிசனத்தை கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியாருடைய வல்லமை ஒரு சொட்டு உங்க மேல பட்டா போதும், நீங்கள் முளைத்து எழும்புவீர்கள். அது என்னைக்கு நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு கர்த்தர், நீங்க நம்புவீங்களோ இல்லையோ, காலைல 6 மணிக்கு நான் மெசேஜுக்காக பைபிளை திறந்து உட்கார்ந்தேன். இடையில சாப்பிட்றது சின்ன சின்ன வேலையை தான் எழுந்திருப்பேன். சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும் உட்கார்ந்து 4:30 மணிக்கு தான் கர்த்தர் வார்த்தையே கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். அப்படியா? நான் புரிஞ்சுக்கிட்ட உன் மாம்சத்தில் இல்லப்பா, என் ஜனங்களுக்கு நான் பேச விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கு ஒரு சிலர் உண்டு, தேவனுடைய தரிசனத்தை பெற்றவர்கள், தேவனுக்காக விசேஷமான காரியங்களை செய்கிறவர்கள். இன்னைக்கு அடைக்கப்பட்ட ஒரு நிலையில, சிறைப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறீர்கள். நீங்கள் திராட்சை செடியை பாருங்கள். எனக்கு ஒத்தாசை பருவதங்களுக்கு நேராக உங்கள் கண்களை ஏறிடுங்கள். கர்த்தர் இன்னைக்கு உங்கள் சிறையிருப்பை மாற்ற அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் நான் நம்பிக்கையுடைய சிறை விடுவிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இரண்டாவதாக, சிறைப்பட்டு போன ஸ்தானங்கள். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம்
36ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க நாம் கேட்போம். என்னாகும் 16:30. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, அக்கினிக்குள் அகப்பட்ட தூபகலசங்களை எடுத்து அவையில் இருக்கிற அக்கினி அப்பாலே கொட்டி போடும்படி ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் எலியாசருக்கு சொல். அந்த தூபகலசங்கள் பரிசுத்தம் ஆயின. தங்கள் ஆத்துமாக்களுக்கு கேடு உண்டாக்கின அந்த பாவிகளின் தூபகலசங்களை பலிபீடத்தை மூடத்தக்க தட்டையான தகடுகளாய் அடிக்க கடவர்கள். அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் அவைகளை கொண்டு வந்ததினால் அவைகள் பரிசுத்தமாயின. அவர்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஒரு அடையாளமாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்துல ஒரு தூபகலசத்தை பார்க்கிறோம். தூபகலசம் என்ன? ஆசாரியன் தேவனுடைய ஊழியம் செய்யும்படி எப்படி நாங்கள் எல்லாம் வேத புத்தகத்தை தூக்கிட்டு வரோமோ அன்னைக்கு இருந்த ஆசாரியர்கள் ஊழியம் செய்யும்படி கரங்களிலே தூபகலசத்தை கொண்டு வருவார்கள். அந்த தூபகலசத்துக்குள்ள வெள்ளை போலம், குங்குலியம், அல்பான் பிசின், சாம்பராணி போன்றதான நற்கந்தம் எழும்பக்கூடியதான வாசனை பொருட்களை போடுவார்கள். அந்தக்குள்ள இருக்கிற அக்கினியில் பட்டவுடனே அந்த வாசனை அப்படியே அந்த அறை முழுவதும் எழும்பும். பாருங்க, வெள்ளை போலம் கசப்பு தன்மை வாய்ந்ததா இருந்தாலும் கூட அந்த அக்கினியில தேவ சமூகத்துல தகனிக்கப்பட அது ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த கசப்பு தன்மை வாய்ந்த வெள்ளை போலம் ஒரு நற்கந்த கொடுக்கும். பாருங்க, அருமையா கொடுக்கும். அது அப்படியே கொண்டு போய் ஊழியர் அந்த இடம் முழுவதும் நற்கந்தம், இடம் முழுவதும் நற்கந்தம். நம்ம கூட ஆராதனைகள் பாஸ்டர் நம்ம நடத்தும் பொழுது அப்படியே நம்ம ஆராதிக்கிறது எல்லாம், கர்த்தரை தொழுது கொள்வது எல்லாம் இந்த இடம் முழுவதும் அவருக்கு நற்கந்தத்தை அப்படியே தூபம் போல் எழுப்பிக் கொண்டே இருக்கிறோம். இதுதான் தேவ ஊழியக்காரனுடைய வேலை. அப்ப அந்த ஊழியக்காரனுடைய கரத்தில் இருக்கிற தூபகலசம் 250 தூபகலசம் யாருடைய கரத்தில் இருந்தது என்றால், மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் தேவனுடைய அழைப்பை பெற்ற, தேவனுடைய தரிசனத்தை பெற்ற தேவ ஊழியர்களுக்கு விரோதமாய் பேசின கோராக புத்திரர், தாத்தான் புத்திரர், அபிராம் புத்திரர் போன்றவருடைய கரத்தில் இருந்தது. கர்த்தருடைய கோபம் அவர்களை பட்சித்தது. அக்கினினால் பட்சித்து போட்டது. அவர்கள் எல்லாரும் கருகி போனார்கள், எரிந்து போனார்கள். அந்த கருகி போனவருடைய கரத்துல கர்த்தருடைய கலசம் மாட்டிக்கொண்டது. கர்த்தர் சொன்னார், அதை வெளியே எடு, அதை வெளியே எடு. ஸ்தோத்திரம். கருகி போனவருடைய கரத்திலே மாட்டிக்கொண்ட கர்த்தருடைய கலசம். நம்மெல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கணும். தேவ சித்தத்திற்கு மாறாக, தேவனுடைய திட்டங்களுக்கு மாறாக பிசாசினுடைய ஊழியனாய் செயல்படுகிறதான நபர்களுடைய கரத்தில் இருக்கக்கூடாது, கர்த்தருடைய கரத்தில் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நபர்களுடைய கரத்தில் இருந்து விசேஷமான தூபகலசம். அந்த தூபகலசனுடைய ஸ்தானம் என்ன தெரியுமா? ஆசரிப்பு கூடாரத்தை எடுத்தால் பலிபீடம், பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். பிரகாரத்துல என்ன இருக்கும்? பலிபீடம். உள்ள என்ட்ரன்ஸ், அந்த உள்ள நுழைஞ்ச உடனே அந்த என்ட்ரன்ஸ்ல என்ன இருக்கும்? பலிபீடம் இருக்கும், தண்ணீர் தொட்டி இருக்கும். கொஞ்சம் உயர்ந்த ஒரு ஸ்தானம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போனா அங்க எல்லாரும் வர முடியாது, ஆசாரிகள் மட்டும்தான் உள்ள போக முடியும். அந்த இடத்துல என்ன இருக்கும்? சமூக தப்ப மேசை, குத்து விளக்கு, தூபபீடம். அதையும் தாண்டி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போனா அங்க என்ன இருக்கும்? கர்த்தருடைய பெட்டி. அந்த பெட்டிக்குள்ள ஆரோனுடைய துளிர்த்த கோடு இருக்கும், மன்னா வைக்கும் பொற்பாத்திரம் இருக்கும். தேவன் மோசேக்கு எழுதி கொடுத்த அந்த பிரமாணங்கள் நிறைய ஒரு அழகான கற்பலகை இருக்கும். இதுதான் ஆசரிப்பு கூடாரத்துல ஆண்டவர் வைத்திருக்கிற பொருள். இந்த பலிபீடத்தை பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஒரு நாளும் கொண்டு வர மாட்டாங்க. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கிறதான குத்து விளக்கோ அல்லது தூபபீடமோ ஒரு நாளும் பிரகாரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள், கொண்டு வர மாட்டாங்க. மகா கர்த்தருடைய பெட்டிய பிரகாரத்துல வைக்க மாட்டாங்க, பரிசுத்த ஸ்தலத்தை வைக்க மாட்டாங்க. அது மகா பரிசுத்த ஸ்தலத்துலதான். என்ன சொல்ல வரேன்னா, தேவன் அவர்களுக்கு எந்தெந்த இடத்துல ஆண்டவர் நியமனம் பண்ணியிருக்கிறாரோ அந்தந்த இடத்தை விட்டு அவர்களுக்கு நகர முடியாது. ஆனால் ஆசரிப்பு கூடாரத்துல எந்த பொருளுக்கும் கிடைக்காத, எந்த பணிமுட்டுகளும் கிடைக்காத ஒரே ஒரு மேன்மை, ஒரே ஒரு பொருளுக்கு தான் கிடைச்சது. அது எந்த பொருள் என்றால் தூபகலசம். ஆசாரிய ஊழியம் செய்யும்போது பிரகாரத்துக்கு போனாலும் அது பிரகாரத்துக்கு வரும்.
பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகும் பொழுது அது பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரும். வருஷத்துக்கு ஒரு முறை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரும் பொழுது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரும். தைரியமாய் கிருபாசன தண்டை வரையிலும் போகக்கூடிய ஒரே பணிமுட்டு என்னன்னா அந்த தூபகலசம். தூபகலசம் எவ்வளவு பெரிய ஸ்தானம், எவ்வளவு பெரிய ஸ்தானம். பிரியமானவர்களே, அந்த தூபகலசம் வேற யாரும் இல்லை, நீங்களும் நானும் தான். கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்த ஸ்தானம் சாதாரண ஸ்தானம் அல்ல, விசேஷமான ஸ்தானங்கள். ஆகாயத்து பறவைகளை கவனித்துப் பார், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை, அவைகளை உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷமானவர்கள். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் விசேஷமானவர்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஸ்தானம் சாதாரண ஸ்தானம் அல்ல, விசேஷமான ஸ்தானம், விசேஷமான ஸ்தானம். ஸ்தோத்திரம். குடும்ப தலைவனுங்கிறது தேவனுடைய மனதில் எழுப்பின ஸ்தானம். அது முதல் ஆதாம் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணையை உண்டாக்கி ஒரு தலைவனாய் மாற்றினார் பாருங்க. அந்த குடும்ப தலைவர் தேவன் ஏற்படுத்திய ஸ்தானம். சபையில ஒரு அழகான முத்தை போல விசுவாசிகள், கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள், தேவன் ஏற்படுத்திய ஸ்தானம். மூப்பர்கள், உடன் ஊழியர்கள், சண்டே ஸ்கூல் மற்ற ஊழியத்தினுடைய பங்கு வகிக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்த ஸ்தானம். எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு இல்லாமல் இயங்குகிறார்கள் தெரியுமா? ஸ்தோத்திரம். இன்னைக்கு உங்களுக்கு முன்னால பிரசங்கிக்கிறேன் என்றால் எத்தனை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான என்னிலும் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள், என்னிலும் வேத வாசிக்கிற தேவ பிள்ளைகள், என்னிலும் பரிசுத்தமா தியாகமா இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த ஸ்தானம் கிடைக்காமல் இருக்கு தெரியுமா? அநேக நேரங்களில் கர்த்தர் அப்படி நமக்கு ஸ்தானங்களை அள்ளி கொடுக்கிறார். ஆனால் நாம் தேவையில்லாத இடத்துல சிக்கிக் கொள்வோமானா, தேவையில்லாத இடத்துல சிக்கிக் கொள்வோமானா என்ன நடந்துச்சு? அக்னிக்குள் அகப்பட்ட தூபகலசங்களை எடுத்து அவைகளில் இருக்கிற அக்னி அப்பாலை கொட்டு போடும்படி ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் எலியேசருக்கு சொல், அந்த தூபகலசங்கள் பரிசுத்தமாயின. அடுத்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? தங்கள் ஆத்துமாக்களுக்கே கேடு உண்டாக்கின அந்த பாவிகளின் தூபகலசங்களை பலிபீடத்தை மூடத்தக்க தட்டையான தகடுகளாய். இப்ப என்ன கவனிங்க, எவ்வளவு பெரிய மேன்மை அந்த தூபகலசத்துக்கு இருந்துச்சு. அது தேவையில்லாத இடத்துல சிக்கி கொண்டதுனால இப்போ தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து போச்சு. ஆண்டவர் பார்த்தாரு, எனக்காக ஓடின, எனக்காக நற்கந்தத்தை கொடுத்த, உன்னுடைய பிரயாசங்களை எல்லாம் மறந்து போவதற்கு நான் உன்னை அநீதியின் தேவன் அல்ல, உன்னை நான் கைவிட மாட்டேன். ஆனா நீ சரியில்லாதபடினாலே உன் ஸ்தானத்தை நான் மாத்துகிறேன் என்று மகா பரிசுத்த ஸ்தலம் வரையிலும் போட தூபகலசம் இப்பொழுது பலிபீடத்தை மூட தட்டையான தகடாய் பாத்திரம் மாறிடுச்சு பாருங்க. இந்த பாத்திரம் எந்த நோக்கத்துக்காக வந்துச்சு தெரியுமா? மகா பரிசுத்த ஸ்தலம் வரையிலும் போகிற அந்த விசேஷ பாக்கியத்தை பெற்ற இந்த தூபகலசம் தேவையில்லாத இடத்துல சிக்கி கொண்டதுனால தன் ஸ்தானத்தை மாற்றி இப்ப எங்க போயிடுச்சு? பலிபீடம் எங்க இருக்கு? ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வெளியே மூலையில. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் மூலையில உங்கள் ஓட்டம் ஒதுங்கி போயிருக்கிறது. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? நானும் ஆராதனைக்குள்ளதான் இருக்கிறேன், நானும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளதான் இருக்கேன், நானும் ஊழியம் செய்யதான் செய்யறேன். நானும் இல்ல, இப்பொழுது இருக்கிற இந்த ஸ்தானம் அல்ல, இதிலும் மகிமையான ஸ்தானத்தில் நீங்க இருக்க வேண்டியவர்கள். உங்களுடைய வளர்ச்சி மூலையில முடங்கி போயிருக்கிறது. தேவ மகா பரிசுத்த ஸ்தலவரையிலும் போகக்கூடியதான அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்து, தரிசனத்தை கொடுத்து, தாயின் கருவிலே உருவாகிறதுக்கு முன்னாலே உங்களை கொண்டு என்னென்ன செய்ய வேண்டுமோ பல திட்டங்களை வைத்தாரே. நீயோ கருகிப்பனுடைய கரத்தில் சிக்கிக் கொண்டார். இப்பொழுது ஆலயத்துக்குள்ளதான் இருக்கிற. கிறிஸ்துவ பேர்ல ஒண்ணும் குறைச்சல் இல்ல, ஊழியத்துல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஆனா கர்த்தருடைய மகிமையா வச்சிருந்தாரு. இன்னைக்கு ஏதோ ஒரு மூலையில முடங்கி போயிருக்கிறாயே, உன் ஸ்தானங்களை இழந்து போய்விட்டாயோ? ஸ்தானங்களை இழந்து போயிட்டியா? தேவனுடைய ஸ்தானத்துல இன்னைக்கு எத்தனை விசுவாசிகள் மூளையில முடங்கி போச்சு, வளர்ச்சி முடங்கி போயிடுச்சு, ஆசீர்வாதம் முடங்கி போயிடுச்சு, தேவ வல்லமை முடக்கிட்டீங்க. அவர் கேட்கிறாரு,
நன்மை செய்யக்கூடாதபடி என் கை என்ன குறுகி போயிடுச்சோ. அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை, அவருடைய வல்லமை குறுகி போகவில்லை. ஆனால் நீ முடங்கி போய்விட்டாய். மூலையில உட்கார்ந்து ஆராதிக்கிற பாட்டு சத்தம் இருக்கிறது, பலியிடுற சத்தம் இருக்கிறது, எல்லா சத்தம் இருக்கிறது. ஆனால் முடங்கி போய்விட்டாயே. மூலையிலே உன்னுடைய ஓட்டம் நின்று போய்விட்டது. உன்னுடைய ஸ்தானங்கள் சிறைப்பட்டு போய்விட்டதோ. எரேமியாவை ஆண்டவர் கூப்பிட்டார். எரேமியா, ஒரு கொயவன் வீட்டிற்கு கொண்டு போய் அவன் களிமண்ணினால் ஒரு பாத்திரத்தை உருவாக்கிட்டு இருக்கான். காட்டுறார். அந்த குயவன் யார் தெரியுமா? நான் தான் அந்த குயவன். அந்த களிமண் யார் தெரியுமா? என் பிள்ளைகள் தான் அந்த களிமண். நான் அவர்களை உருவாக்குகிறேன், அழகான ஒரு பாத்திரமாய் உருவாக்குகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாய் அழகாய் ஒரு கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாய், தேவனுடைய பொக்கிஷங்களை சுமக்கிற ஒரு பாத்திரமாய் உருவாக்கி கொண்டிருக்கும் பொழுது வேதம் சொல்லுது, அந்த கொய்யவன் கரத்திலே அந்த மண் பாண்டம் என்ன செய்தது? கெட்டு போயிட்டு. குயவன் கரத்திலே கெட முடியுமா? பிதாவுடைய கரத்தில் இருக்கும் பொழுதே கெட முடியுமா? ஸ்தோத்திரம். ஆதாமுக்கு யார் பாஸ்டர் தெரியுமா? பரிசுத்த பிதா தான் ஆதாமுக்கு பாஸ்டர். அவ்வளவு பெரிய பாஸ்டர் வச்சிருக்கிற ஆதாம என்ன பண்ணிட்டாரு? கெட்டு போயிட்டார். அவருடைய கரத்துல இருக்கும் போதே. ஸ்தோத்திரம். பாட்டு பாடுறதுனால நம்ம பெரிய அந்த வானத்திலிருந்து குதிச்சுட்டு நினைக்காதுங்க. அவர் கரத்தில் இருக்கும் போதே நம்மளால கெட்டு போக முடியும். ஆனா அவர் என்ன பண்றாரு தெரியுமா? அந்த வசனம் சொல்றது எரேமியா 18ஆம் அதிகாரத்துல, அதை திரும்ப என்ன செய்யறாரா? உடைத்து வேறே பாண்டமாய். அல்லேலூயா. கொய்யவன் வணைந்து கொண்டிருக்க மண்பாண்டவன் கையிலே கெட்டு போயிற்று. அதை திருத்தமாய் செய்யும்படி தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி கொய்யவன் அதை திரும்ப என்ன பாத்திரமாய், கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். வேறே பாண்டமாக வணைந்தான். வேறே பாண்டம். முதலாவது தூபகலசம், இப்பொழுது அது வேற பாத்திரமா மாறுது. பலிபீடத்தை மூடத்தக்க தட்டையான தகடு. அதுதான் கிருபை, அதுதான் இரக்கம், அதுதான் தேவ தயவு. அல்லேலூயா. வெறும் கிருபையிலே நம்ம வண்டி ஓட்டக்கூடாது. கிருபையின் மேல் கிருபை பெற வேண்டும். அல்லேலூயா. அவருடைய பரிபூர்ணத்தின் நாமெல்லாம் கிருபையின் மேல் கிருபை அடைகிறோம். வேற பாத்திரமா மாற வேண்டாம். அவர் என்ன நினைச்சாரோ அதே பாத்திரமாய் இன்னைக்கு நம்ம வெளியே அனுப்புவாராக. அல்லேலூயா. நான் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வேணாம் ஐயா. நீர் என்னை நிமித்தமாய் சந்தோஷப்படுகிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. நீர் எதற்காக என்னை தெரிந்து கொண்டீரோ அந்த காரியத்தை செய்யும்படி. அல்லேலூயா. கோலியாத்தை முடி அடிக்கிறது யாருன்னா சவுல் தான் முறியடிச்சிருக்கணும். அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. ஆனா அவன் வேற பாத்திரமா மாறுறதுனால கர்த்தர் இன்னொரு பாத்திரத்தை கரத்துல எடுத்தார். அல்லேலூயா. இந்த மாலை வேளை அருமையான தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் வேறே பாத்திரமாய் மாறக்கூடாது. கர்த்தர் நம்முடைய தாயின் கருவிலே உருவாக முடியும். நம்மளை என்ன நினைத்தாரோ அதே பாத்திரமாய். மோசே வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. இல்லப்பா, நீ மீதியான்ல ஆடு மேய்க்கிற பாத்திரம் அல்ல. மீதியான்ல ஏதோ வந்து நூற்றுக்கணக்கான ஆட்டுக்கு மேய்ப்பனாக அல்ல. நீ இந்த பாத்திரம் அல்ல. நீ தாயின் கருவிலே உருவாக முன்னே உன்னை நான் என் ஜனத்திற்கு அரசனாக, உன்னை என் ஜனத்துக்கு தீர்க்கதரிசியாக, உன்னை என் ஜனத்துக்கு ராஜாவாக வைத்திருக்கிறேன். அந்த பாத்திரத்திற்காய் நீ வா என்று அழைக்கிறார். லோத்து ஏதோ நான் பெரிய காரியம் செய்யறேன்னு சொல்லி வீட்டுக்கு வெளியே நின்னா உள்ள இருந்து ஒரு சத்தம் கேட்குது, நீ உள்ள வந்துரு, என் சமூகத்துக்குள்ள வந்துரு. அவன் மீண்டும் மீண்டுமாய் வெளியே நின்னா ஒரு கரம் அந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்து எப்படி லோத்தை இழுத்து கொண்டதோ, இன்னைக்கு தகப்பனுடைய வீட்டுக்கு வெளியே இருக்கிறதான மூத்த குமாரர்கள், முறுமுறுப்போடு இருக்கிற மூத்த குமாரர்கள், தகப்பனை குறை சொல்லி கொண்டிருக்கிற மூத்த குமாரர்கள், தகப்பனுடைய வேலையில் இருந்தாலும், தகப்பனுடைய வயலில் இருந்தாலும், தகப்பனுடைய வீட்டில் இருந்தாலும் வீட்டிற்குள் வர முடியாம வெளியே இருக்கிற அநேக மூத்த குமாரர்களை இன்னைக்கு ஆண்டவருடைய கரம் உள்ளே இழுப்பதாக, சபைக்குள்ளே இழுப்பதாக,
உள்ளே மகிமை இருக்கிறது, உள்ளே விருந்து இருக்கிறது, உள்ளே தகப்பனுடைய சந்தோஷத்துக்குள் கர்த்தர் உங்களை உள்ளே எடுப்பாராக. அல்லேலூயா. உங்க சுயபலத்தினால ஒன்று சாதிக்க முடியாது. கர்த்தர் உள்ளே அழைக்கிறார், உள்ளே அழைக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில ஆராதனை எப்படி இருக்கிறது? சபையில கூடி ஆராதிப்பதும் ஆராதனை நடத்துவதும் இதெல்லாம் விட்டுடுங்க. நீங்களும் ஆண்டவரும் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவரும் நீங்கள் உங்க ஆராதனை எப்படி இருக்கிறது? ஆராதனை என்றால் மூலவாசி எக்ஸிகிட்டா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எக்ஸிகிட்டா என்று சொன்னால் ஆக உணர்வின் வெளிப்பாடு. உள்ள ஒரு உணர்வு ஏற்படும் பாருங்க, அந்த உள்ள இருந்து ஆக உணர்வின் வெளிப்பாடு, அதுதான் ஆராதனை. உதட்டின் சத்தம் அல்ல, திறமையை வைத்து அல்ல, தாளந்துகளை வைத்தல்ல ஆராதனை. ஆக உணர்வின் வெளிப்பாட்டை தான் கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஆராதனை என்றால் என்ன நினைக்கிறோம்? ஒரு 3 பாட்டு இப்போ பாடுவாங்க, 4வது பாட்டு கொஞ்சம் ஆவில நிரம்புற மாதிரி பாடுவாங்க. இதெல்லாம் போகட்டும், அப்புறம் சின்ன சின்ன அறிவிப்புகள் சாட்சிகள்லாம் முடியட்டும், கர்த்தருடைய வார்த்தை வரும். கர்த்தர் வார்த்தை வந்தவுடனே கடைசியா ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. விசேஷ கூட்டமானா சாப்பாடு போடுவாங்க. இதுலயே தான் நம்ம சிந்திக்கிட்டு இருக்கிறோம், இதுலயே தான் சிந்திக்கிட்டு இருக்கோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் ஆராதிக்கிற அந்த இருதயம் நமக்கு இருக்கா? சபையில பாடல், காணிக்கை, தேவ செய்தி, விசேஷ ஜெபம், விசேஷ கூட்டம் என்பதுதான் ஆராதனை நினைக்கிறோம். நாம் பாடினோம், தேவனோடு உறவாடினோமா? சபையில பாடல் இருந்தது, ஒப்புரவு இருந்ததா? மனிதர்களோடு ஒப்புரவு ஆனோமா? ஆராதனை நடந்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு சகோதரி எழுப்பி போன 1.5 மணி நேரம் கழித்து ஆராதனை முடிகிற நேரத்துக்கு உள்ள வந்தார். நான் கேட்டேன், என்ன பிரதர், நீங்க ஆராதனை நடந்துட்டு இருக்கும் போது எழுப்பி போயிட்டீங்களே? பாஸ்டர், ஆராதனை நடந்துட்டே இருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு உள்ள பேசினார். என்ன பேசினார்? அவர் சொன்னார், வெட்கத்தை விட்டு சொன்னார், எனக்கு 2 மனைவி, வெளி உலகத்துக்கு தெரிந்து ஒரு மனைவி, வெளி உலகத்துக்கு தெரியாத ஒரு மனைவி. கர்த்தர் பேசினாரு, ஒரே மனைவியுடைய புருஷனா இருக்கணும்னு சொல்லி நான் எழும்பி போனேன். என் 2வது மனைவிக்கு நான் வாக்கு கொடுத்து, அம்மா உன் வாழ்க்கையை நான் பாழாக்குனது உண்மை, அதுக்கு பரிகாரமாக இதெல்லாம் செஞ்சிடுறேன், இன்னையிலிருந்து உன்னுடைய தொடர்பு எனக்கு வேண்டாம், ஒரே மனைவியா இருக்கிறேன் என்று சொல்லி அப்படியே அழுது முழங்கால் பட்டார். அந்த உணர்வின் ஆராதனை, உணர்வின் ஆராதனை. சபையில ஆராதனை இருக்கிறது, தேவனோடு உறவாடுகிற அனுபவம் இருக்கிறதா? மனிதர்களோடு ஒப்புரவாகிற அனுபவம் இருக்கிறதா? தேவன் பாட்டில் இருக்கிறாரா? ஒரு மன பாட்டில் இருக்கிறாரா? ஒரு மனம் வேண்டாவா? கூடி வரும் பொழுது ஒரு மனதோடு வர வேண்டாவா? கூடி வரும் பொழுது தேவனோடு ஆராதிக்க அனுபவம் வேண்டாவா? தாவீதுக்கு 400 பேர் இருந்தாங்க. அந்த 400 பேர் யார் தெரியுமா? முடவர்கள், கடன் பெற்றவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், அதுக்கப்புறம் முறுமுறுக்கிறவர்கள் வேதம் சொல்லுது. 1 சாமுவேல் 22 அதிகாரம் நினைக்கிறேன். இப்படிப்பட்ட கூட்டத்துக்கு தலைவனா இருந்தான். அந்த 400 பேருக்கு தலைவனா இருக்கிற வரையிலும் கர்த்தர் ஒரே ஒரு இடத்துல தான் அவனோட பேசினாரு, மற்ற இடத்துல அவனோட பேசவே இல்லை. சபையில முறுமுறுக்கிற கூட்டம் இருக்கக்கூடாது. அந்த கூட்டத்துக்கு உங்க பாஸ்டர் தலைவராக இருந்தா இந்த சபைக்கு ஆண்டவர் எப்படி பேசுவார்? ஒடுக்கப்பட்ட நிலையில ஸ்தோத்திரம், பிசாசு சிறையிருப்பினால கயிறுல கட்டப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறீர்களா? அக்னியினால், தேவ வல்லமையினால அதை தகுத்தெறியக்கூடிய தேவ வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். 400 பேருக்கு தலைவரா இருக்கிற வரைக்கும் அவன் பெலிச தேசத்துல இருந்தான். கர்த்தரனோடு பேசல, அவனுடைய நொண்டி நொடம் இதுக்கு தலைவனா இருந்தான். என்னைக்கு தேவன் அவனை வைத்த அந்த இஸ்ரவேலுக்குள்ள வந்தானோ, யூதேயாவுக்குள்ள வந்தானோ, அன்னைக்கு மகிமை உள்ள ஒரு கூட்டத்துக்கு தலைவனாய் மாறினான். ஆராதனை உணர்வோடு ஆராதிக்கிறோமா? ஆண்டவர் சொன்னார், உன் அன்பு எனக்கு எப்படி வேணும் தெரியுமா? முழு இருதயத்தோடு. அந்த அன்புல 4 காரியம் கலந்துக்கப்பா. இன்னைக்கு பாட்டு பாடுற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம எல்லாரும் பாடும், அப்படித்தானே? அந்த பாட்டுல என்ன கலந்துக்கணும் தெரியுமா? அவர் மேல உள்ள நேசத்தை கொஞ்சம் கலந்துக்கணும். முழு இருதயத்தோடு, முழு அன்போடு, அதை கொஞ்சம் கலந்துக்கோ. முழு அன்பை கலந்துக்கோ, முழு மனதோடு, முழு ஆத்தும். இந்த 4 காரியத்தை இந்த அன்புல போட்டாதான்பா அந்த அன்பு எனக்கு ருசியா இருக்கும். இல்லைன்னா வெறும் சாப்பாடு வடிச்சு வீட்டுல வைப்பீங்க பாருங்க,
உங்க வீட்டுக்காரருக்கு, உங்க பிள்ளைகளுக்கு வெறும் சாப்பாடு யாராலும் சாப்பிட முடியுமா? வெறும் அன்பை ஆண்டவருக்கு கொடுக்காதீங்க. அதோட கொஞ்சம் கலந்துருங்க. முழு இருதயத்தை கலந்துருங்க, முழு அன்பை கலந்துருங்க, முழு பலத்தை கலந்துருங்க, முழு ஆத்மாவை கலந்துருங்க. அதிலே கர்த்தர் பிரியப்படுகிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது முழு இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு. ஆராதனை ஊழியத்திற்கு வந்து ஆரம்ப நாட்களில் ஒரு நாளைக்கு 6 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரம் சராசரி ஜெபம். ஒரு நாளைக்கு 50-60 அதிகாரங்கள் வேத வாசிப்பு, முழு இருதயத்தோடு. ஆனா இன்னைக்கு காலையில அந்த கூட்டம், மாலையில இந்த கூட்டம், அங்க போறது இங்க போறது, ஊழியர் மீட்டிங், அந்த கமிட்டி, ஜெபம் குறைஞ்சு போச்சு, வேத வாசிப்பு குறைஞ்சு போச்சு, அன்னைக்கு இருந்த அந்த உணர்வு குறைஞ்சு போச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு எவ்வளவு விளம்பரம் கிடைச்சாலும் அந்த மகிமைக்கு ஒப்பாக இந்த விளம்பரம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆகிய ஆராதனை உணர்வோடு ஆராதிக்க வேண்டும். இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்ல, என் ஆத்துமாவை உங்களை துதிக்கிற அந்த துதிக்கிற விடுதலையாக்கும், விடுதலையாக்கும். ஆத்துமா கட்டப்பட்டிருக்கிறது எப்படி உணரலாம்? எல்லாரும் பாட்டு பாடுவாங்க, உங்க இருதயமும் அந்த பாட்டை பாடும். ஆனா வெளியே என்ன செய்யாது? அப்படியே இப்படி பார்ப்பீங்க, கையை கட்டிட்டு இருப்பீங்க, எல்லாரும் கை தட்டுவாங்க, நீங்க மட்டும் என்ன செஞ்சிருப்பீங்க? கையை கட்டிட்டு அப்படியே வானத்தை பார்த்துட்டு, ஃபேனை பார்த்துட்டு, லைட்டை பார்த்துட்டு அப்படியே இருப்பீங்க. ஆனா உங்க இருதயம் பாடும், உள்ள பாடுது. ஆனா விடுதலையோடு பாடாதபடி சத்ரு ஆத்துமாக்களை கட்டி வைத்திருக்கிறார். இந்த அருமையான இந்த மாலை வேளையில கர்த்தருடைய வார்த்தை ஆராதிக்கிறவர்களை விடுதலையாக்குவதாக. ஆராதனையில வல்லமை இருக்கு தெரியுமா? ஆராதனையில வியாதிகள் ஓடும் தெரியுமா? ஆராதனையில பேய் பிசாசுகள் ஓடும் தெரியுமா? உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் ஆராதனைக்கு முன்னால நிற்க முடியாது. அல்லேலூயா. சங்கிலிகள் தானாய் அருந்து போனது. பவுலும் சீலாவும் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது சிறைச்சாலையுடைய அஸ்திவாரங்கள் எல்லாம் அசைய ஆரம்பித்தது. கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது எரிகோனுடைய மதில் சுவர் எல்லாம் தவிடுபடியாய் ஆனது. கர்த்தரை துதிக்கும் பொழுது. துதிக்கிற மனுஷன் தோல்வியை காண மாட்டார். இன்னைக்கு அந்த துதியினுடைய சிறையிருப்பை கர்த்தர் சபையில மாற்றுவார். நான்காவதா, எனக்கு நேரம் முடிய போகிறது. 5வது குறிப்புக்கு நேரம் நாம் போகலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 9-10. அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். எலியா ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். கெபிக்குள்ள உனக்கு என்ன காரியம் என்றார். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். எலியாவுடைய அறிமுகம் என்ன தெரியுமா? சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். 17ஆம் அதிகாரத்தின் முந்தின முதல் வசனம் என்ன சொல்கிறது என்றால், தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான். நல்ல அறிமுகங்க. ஒரு தேவ பிள்ளைக்கு அறிமுகம் ரொம்ப முக்கியம். எலியா என்கிற தீர்க்கதரிசிக்கு என்ன அறிமுகம்னா, தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனிதன், பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு மனிதன். இந்த அறிமுகம் தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அறிமுகம் இருக்கா உங்களுக்கு? இந்த சகோதரி ஒரு நல்ல தேவ மனுஷி, பக்தி வைராக்கியம் உள்ள தாய் என்று உங்க பாஸ்டரால நீங்க சாட்சி பெற முடியுமா? ஸ்தோத்திரம். ஆனா பெறலாம். எங்க பெறலாம்னா, கடைசி பெட்டியில வச்சு சுத்தி எல்லாம் ஜனங்க நிற்கும் போது பாஸ்டர் மைக் எடுத்து வர வழி இல்லாம உன்னை குறிச்சு புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருப்பார். ஸ்தோத்திரம். இந்த சாவல புகழ் தடவை நம்பிடாதீங்க. உங்களுக்கு காது கேட்காதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். அதல்ல, சபையில ஒரு சாட்சியா இருக்க முடியுதா? வாழ முடியுதே, சாட்சியா வாழ முடியுதா? உங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு பாடமா இருக்கிறதா? அறிமுகம். அறிமுகம் என்ன? எலியாவுடைய அறிமுகம் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். இஸ்ரவேல்ல மிகுந்த பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு 7 விதவை எலிசா கிட்ட வரா. ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொன்ன உடனே அவன் எப்படி சொல்றா தெரியுமா? உமது அடியானாகிய என் புருஷன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை நீர் அறிவீர். அவ்வளவுதான். உடனே எப்போ அவங்கள்ட்ட என்னமா இருக்கு? ஒரு குடம் என்ன இருக்கு, அதை எடுத்துட்டு வா, அதை எடுத்துட்டு வா. அவளுக்கு ஒரு அறிமுகம் என்னன்னா,
உமது அடியானாகிய என் புருஷன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். அன்னைக்கு எத்தனையோ விதவை இருந்தாங்க, இந்த ஒரு விதவை மட்டும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? அவருடைய அறிமுகம். என்ன அறிமுகம்? அவருடைய வீட்டுக்காரு கர்த்தருக்கு பயந்து நடந்தாராம். அவர் செத்து போனாலும் அவர் சாட்சி சாகல, அவருடைய அர்ப்பணிப்பு சாகல, அவருடைய ஊழியம் சாகல, அவருடைய தியாகம் சாகல. அது இந்த குடும்பத்தை வாழ வச்சது. உங்க குடும்பத்தை வாழ வைக்கணும்னா உங்களுக்கு அறிமுகம் தேவை. எசேக்கியா ராஜா செத்து போவார் தீர்க்க தரிசனம் வந்த உடனே செவர் பக்கமா திருப்பிட்டு அவர் சொன்னார், ஆண்டவரே உமக்கு முன்பாக மன தாழ்மையாய் உண்மையாய் உத்தமமாய் இருந்ததை நினைத்தருளும். அந்த அறிமுகத்தை சொன்ன உடனே 15 வருஷத்தை ஆண்டவர் கூட்டி கொடுத்துட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு உன் ஜபத்துல என்ன அறிமுகம் இருக்கு? முட்டி போட்டு ஜெபம் பண்ண உடனே, அப்படி முட்டி போட்ட உடனே வர அறிமுகம் என்ன தெரியுமா? பாவியான என் மேல் கிருபையாயிரு ஆண்டவரே, பாவி ஆண்டவரே, நான் ஒரு குப்பை ஆண்டவரே, நான் ஒரு தூசி ஆண்டவரே, நான் தகுதி இல்லாதவன் ஆண்டவரே. இதுதானே நம்முடைய அறிமுகம். என்னைக்கு இந்த அறிமுகம் மாறுவது? அல்லேலூயா. இன்னைக்கு சொல்ல போறோம், நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன், நான் தேவனை ஆராதிக்கிறவன், நான் தேவனோடு பேசுகிறவன், தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறவன். இது உன்னுடைய அறிமுகமா மாறும். அப்போ இந்த எலியாவுடைய அறிமுகம் என்ன? நான் பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இந்த பக்தி வைராக்கியமாயிருந்த எலியா இப்பொழுது சிறைப்பட்டு போய்விட்டார். கெபிக்குள்ளே ஒளிந்து கொண்டார். சூரச்செடியின் நிழலிலே படுத்துக்கொண்டு, போதும் ஆண்டவரே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இவருடைய பக்தி வைராக்கியங்கள் சிறைப்படுத்தினது எது? ஒரு எசபேல். ஒரு எசபேல். எலியாவே, உன் பக்தி வைராக்கியத்தை ஒரு எசபேல் ஆவி உன்னை சிறைப்படுத்திருச்சா? ஒரு எசபேல் உன்னை சிறைப்படுத்திருத்தா? ஹல்லேலூயா. இங்கு சில எலியாக்கள் உண்டு. ஒரு நாள் நீங்க பக்தி வைராக்கியமா இருந்தது உண்மை, ஒரு நாள் வைராக்கியமா இருந்தது உண்மை. இன்னைக்கு பக்தி வைராக்கியமா சிறைப்பட்டு இருக்கிறதா? சிறைப்பட்டதற்கு அந்த எசபேல் காரணமா இருக்காளா? ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு நேரம் வருது. நீ ஆராதிக்கிற ஆண்டவர் யார் தெரியுமா? உன்னை முடக்கி போட நினைத்த எசபேலை காட்டிலும் பெரியவர். அல்லேலூயா. நீ போதும் என்று சொல்லாதே. நீ செய்ய வேண்டிய பயணம் இன்னும் வெகு தூரம். நான் உனக்கு அப்பத்தை கொடுப்பேன், நான் உனக்கு தண்ணீரை கொடுப்பேன். நீ பராக்கிரமசாலியை போல நடப்பாய். அறிமுகம், பக்தி வைராக்கியம். எல்லாருக்கும் தெரியும் டேவிட் லிவிங்ஸ்டன். டேவிட் லிவிங்ஸ்டன் இங்கிலாந்து தேசத்துல பிரசித்தி பெற்ற ஒரு சர்ஜன், பெரிய டாக்டர். ஒரு நாள் மிஷனரி கூட்டத்தில், இருண்ட கண்டமா இருக்கிற ஆப்பிரிக்காவுக்கு மிஷனரிகள் தேவை என்ற ஒரு அழைப்பை தேவ ஊழியர் கொடுக்கும் பொழுது, யாராகிலும் போக ஆயத்தமா என்று சொல்லும் பொழுது, ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு தேவ அந்த டாக்டர் எழும்பி நின்றார். அவர் கரத்தை தூக்கினார். நான் போகிறேன். பக்கத்துல அவன் நண்பர்கள் ஒரு கோட்டை பிடிச்சு இழுத்தாங்க. டேவிட், என்ன நீ முட்டாளா? எவ்வளவு பெரிய டாக்டர், நீ இங்க இருந்து எவ்வளவோ பேருக்கு நீ பணியை செய்யலாமே. அந்த கோட்டை பிடிச்சு இழுக்கும் பொழுது தட்டி விட்டு, ஆண்டவர் மேல இருக்கிற பக்தி வைராக்கியத்தினால இந்த இருண்ட கண்ட ஆப்பிரிக்கா தேசத்திற்கு போக ஒப்பு கொடுத்தார். என்ன நடந்தது தெரியுமா? அங்க போய் சில நாட்களிலே அவர் திருமணம் ஆன அந்த புதுசுல மனைவிய தன் சொந்த ஊர்ல விட்டுட்டு அந்த இருண்ட கண்டத்துக்கு போனாரு. அம்மை நோயினால தாக்கப்பட்டு முகமெல்லாம் பெரிய பெரிய கொப்பளம். அன்னைக்கு போதிய மருத்துவ வசதியில் இவரே ஒரு டாக்டர். எப்படியோ கர்த்தர் ஜீவனை கொடுத்தாரு. அந்த அம்மை தழும்புகள் முகம் எல்லாம் அசிங்கமாக்கிடுச்சு. சில மாதங்கள் கழித்து தன் அன்பு மனைவியை பார்க்க போறாரு. தன் வீட்டுக்கு போய் நிற்கும் பொழுது மனைவி அவரை பார்த்துட்டு, யாருங்க, உங்களுக்கு யாரு வேணும் என்று கேட்கும் பொழுது அவர் சொன்னார், ஏம்மா என்ன தெரியலையா, நான் டேவிட் லிவிங்ஸ்டன். என்னங்க, என்ன உங்க மகனா எப்படி ஆயிடுச்சு? அவர் சொன்னார், கிறிஸ்துவுக்காக நான் அந்த கேடை ஏற்றுக்கொண்டேன். நண்பர்கள் எல்லாம் வந்தாங்க. டேவிட், நீ எவ்வளவு மேன்மையா, எவ்வளவு அழகுள்ளவன்,
உன் திறமை என்ன? ஏன் இந்த நிலை போதும், உன் ஊழியம் போதும், போதும், இங்கேயே இருந்து விடு. அவர் சொன்னார், இல்ல இல்ல, கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த ஆத்ம தாகம், இந்த இருண்ட கண்டம் ஆப்பிரிக்க தேசம், நான் போகிறேன். கட்டாயமாய் மறுபடியுமாய் வந்தார். ஒரு நாள் குதிரையில ஒரு ஊழியத்துக்கு வேகமாய் போய்கொண்டிருக்கும் ஒரு மர கிளை முறிந்து தொங்கிக் கொண்டிருக்கிறது. அது வேகமாய் போகும் பொழுது கூர்மையான ஒரு குச்சி அவருடைய கண்ணை குத்தி அந்த பக்கம் வந்து விட்டது. வழியில துடித்து போய்விட்டார், துடித்து போய்விட்டார். ரத்தம் ஆறை போல ஓடுகிறது. அந்த கண்ணை, ஒரு கண்ணை காப்பாற்ற முடியல, ஒரு கண்ணை காப்பாற்ற முடியல. அவர் அனுப்பின மிஷனரி ஸ்தாபனம் லெட்டர் போடுறாங்க, டேவிட் லிவிங்ஸ்டன் போதும், நீ வந்து விடு. நான் அங்கு வந்து விட்டால் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாது இந்த ஜனத்திற்காக யார் என்று. இந்த பக்தி வைராக்கி ஒரு வழியாக அந்த காயங்கள் ஆறினது. ஒரு கண்ணை இழந்தார். சில நாட்கள் ஆகல, மறுபடியும் ஊழியத்திற்கு போகும் பொழுது, அவர் போகிறதான அந்த காட்டு வழியில குதிரையில பயணம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது காட்டுக்குள் மறைந்திருந்த ஒரு சிங்கம் அவரை துரத்த ஆரம்பித்தது. எவ்வளவோ தப்பிக்க முயற்சி செய்தோம். சிங்கம் பாய்ந்து அவருடைய கையை கவிக்கொண்டது. கையை கடித்து உதறும் பொழுது அவருடைய அலறல் சத்தத்தை கேட்டு அங்கிருந்த காட்டுவாசிகள் சிலர் ஓடி வந்து டேவிட் லிவிங்ஸ்டனை காப்பாற்றினார்கள். அவர் உயிரை காப்பாற்றினார்கள். ஆனால் அந்த கையில் உள்ள நரம்புகள் எல்லாம் கட்டாயிடுச்சு. சதையெல்லாம் பீந்த நிலைமையில, பஞ்சை போல அப்படி சிதறி போட ஒரு நிலைமையில் இருக்கிறது. ஒரு வழியாய் கையினுடைய காயங்களை எல்லாம் கட்டி அந்த ஒரு கை செயல்படாமல் போய்விட்டது. இப்பொழுது அங்கிருந்து கடிதம் வருகிறது, டேவிட் லிவிங்ஸ்டன் போதும், நீ வந்து விடு, வந்து விடு. நான் அங்கு வந்தால் இந்த ஜனத்திற்கு யார் நற்செய்தி அறிவிப்பா? இந்த பக்தி வைராக்கி, கர்த்தர் மேல் இருந்த பக்தி வைராக்கியத்திற்காக தன் அழகை இழந்த, தன்னுடைய கண்ணை இழந்து, தன் கையை இழந்து அன்னைக்கு ஊழியம் செய்த அந்த பக்தி வைராக்கியத்திற்கு முன்பாக நம்முடைய பக்தி வைராக்கியம் எப்படி இருக்கு? வில்லியம் கேரியை குறித்து உங்களுக்கு தெரியும் இல்லையா? வில்லியம் கேரி சிறு பிள்ளைங்க மறிச்சிட்டாங்க. அவருடைய சொந்த வீட்டின் காம்பவுண்டு அருகே அவர் புதைத்தார். நம்முடைய இந்திய தேசத்திற்கு மிஷனரியாக வந்தவர். இந்த பாதிப்பினால தன்னுடைய மனைவி மனநிலை பாதிக்கப்பட்டவளாய், பைத்தியம் பிடிச்சவளாய் மாறினார். அவர் என்ன செய்தார் தெரியுமா? ஊழியத்தை விட்டுட்டு போகல, ஆண்டோட விசுவாசத்தை விட்டுட்டு போகல. அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட தன் மனைவி ஒரு அறையில போட்டுவிட்டு தாளிட்டு இன்னொரு அறையில வேத புத்தகத்தை மொழியாக்கம் செய்து கொடுத்த வேத புத்தகம் தான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற அநேகருடைய கரத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறது. விசுவாச ஊழியம் என்பது சாதாரண ஊழியம் அல்ல. வேதனைகள் நிறைந்தாலும் அது பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு ஊழியம். இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள், பக்தி வைராக்கியம் உள்ள தேவ மனிதனுக்கு முன்பாக நம்முடைய பக்தி வைராக்கியம் எப்படி இருக்கிறது? நம்முடைய பக்தி வைராக்கியம் எப்படி இருக்கிறது? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பக்தி வைராக்கியம் சிறைப்பட்டு போய்விட்டதா? சிறைப்பட்டு போய்விட்டதா? தீர்க்க தரிசனமான இன்னொரு வார்த்தையை சொல்லி நான் நிறைய பகுதிக்கு வருகிறேன். ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ, அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ? ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஆண்டவர் கேட்கிறார், என் மகனே, நீதியாய் சிறைப்பட்டு போனவனை விடுவிக்க கூடுமோ? அவன் அபிஷேகம், அவன் தரிசனம் சிறைப்பட்டு போனது உண்மைதான். ஏன்னா அறியாமல் இல்லை, அவனுடைய மீறுதல்னால நீதியாய் சிறைப்பட்டு போயிட்டான். ஆராதனை சிறைப்பட்டு போனது உண்மை. அவன் அறியாமல் இல்லை, அவனுடைய நிர்விசாரத்தினால சிறைப்பட்டு போனது உண்மை. அவனுடைய பக்தி வைராக்கியங்கள் சிறைப்பட்டு போனது உண்மை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னைக்கு நம்ம எல்லாம் இழந்து போயிருப்பது, நம்முடைய ஸ்தானங்களை இழந்து போயிருப்பதற்கு யாரோ ஒருவர் அல்ல, நம்முடைய பலவீனம், நம்முடைய பாவம், நம்முடைய அக்கிரமம். நீதியாய் இவன் தண்டிக்கப்பட்டிருக்கிறான். அதுதான் கர்த்தங்க. நீதியாய் ஒருவன் சிறைப்பட்டு போனா அவனை விடுதலையாக்க முடியுமா?
பொய்யாய் சிறைப்பட்டு போன ஒருவேளை அவன் நீதியை சொல்லி விடுதலை ஆக்கலாம், அவன் தப்பு செய்யலன்னு சொல்லி விடுதலை ஆக்கலாம். ஆனா நீதியாய் அவன் தப்பு தான் செஞ்சிருக்கான், நீதியாய் சிறைப்பட்டு போனவனை விடுதலை ஆக்க முடியுமோ? அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். என்றாலும் அவன் நீதியாய் சிறைப்பட்டு போனாலும், ஆபிரகாம் அவன் அபிஷேகத்தை இழந்ததற்கு அவனுடைய பலவீனம் என்றாலும், அவனுடைய ஸ்தானங்களை இழந்ததற்கு அவனுடைய நிர்விசாரம் என்றாலும், அவன் தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்க வேண்டியவன் இன்று ஒன்றுமில்லாமல் மூலையில முடங்கி போயிருக்கிறானே என்றாலும் ஆண்டவர் சொன்னார், உன்னோட வழக்காடவர்களோடு நான் வழக்காடுவேன். அல்லேலூயா. இன்னைக்கு நீ சிறைப்பட்டு போயிருக்கிற, இன்னைக்கு ஆண்டவர் வழக்காடி விடுதலை ஆக்க வரான். எப்படி? கொஞ்ச நாளுக்கு முன்னால நம்ம தமிழ்நாட்டுல கீழ்கோர்ட் என்ன செய்ததுன்னா, பெரிய பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு சிறை தண்டனை கொடுத்துச்சு. கீழ்கோர்ட் சிறை தண்டனை கொடுத்துச்சு. இல்ல கீழ்கோர்ட் விடுதலை கொடுத்துச்சு, மேல்கோர்ட் என்ன பண்ணிடுச்சு? ஒரு 3 நிமிஷத்துல தீர்ப்பு. எப்படி அந்த வழக்காடுற அட்வொகேட் இருக்காங்க, ஒரு சாதாரண ஆள் அல்ல. இந்த சாதாரண இந்த பிரசித்தி பெற்ற அட்வொகேட்டால ஒண்ணு இருக்கிறது இல்லைன்னு மாற்ற முடியுமானா, இல்லாததை இருக்கிற மாற்ற முடியுமானா, இந்த அண்ட சராசரில படைத்தவர் சொல்றாரு, நான் உனக்காக வழக்காட போறேன். அவரே அந்த அங்கே போட்டு நிக்க போறாரு, நமக்காக வழக்காடுகிற தேவன். இந்த உலகத்தின் அட்வொகேட் ஒருவேளை லீகல் பாயிண்ட் அந்த லூப் ஹோல்டர் எல்லாம் பயன்படுத்தி இப்படி மாத்தி அப்படி மாத்தி அந்த சாட்சி எல்லாம் கொடுத்து ஒருவேளை விடுதலை ஆக்கலாம். ஆனா நம்முடைய ஆண்டவர் நீதிபரர் ஆயிடுச்சு. நீதியாய் சிறைப்பட்டு நம்மளை எப்படி விடுதலை ஆக்க முடியும்? என்ன சொல்லி விடுதலை ஆக்குவார் தெரியுமா? வேற ஒன்னும் சொல்ல மாட்டாரு. நான் ஆபிரகாம் அவருக்கு முன்னால சிறைப்பட்டவனா இருப்பேன், எனக்கு முன்னால எனக்காய் கல்வாரியில் சிந்தின ரத்தத்தின் வல்லமையோடு அவர் வந்து நிற்பாரு. இந்த ஆபிரகாம் செய்தது தப்பு தான், அவனுடைய பாவத்துக்காக தான் நான் சிலுவை சுமந்த, இவனுடைய அக்கிரமத்துக்காக தான் நான் சிலுவை சுமந்த, அவன் மேல் வருகிற தண்டனையை என் மேல் ஏற்றுக்கொண்டபடியினால இவன் விடுதலை ஆக்கப்பட்டான். அந்த வல்லமை இந்த நேரத்தில் இந்த சபையில உலாவுவதாக. கர்த்தர்களை விடுதலையாக்குவாராக, கர்த்தர்களை விடுதலையாக்குவாராக. அவர் சொல்ல, நீ நீதியாய் சிறைப்பட்டாலும் நான் உனக்காய் வழக்காடுவேன், என் ரத்தத்தை வைத்து வழக்காடி உன்னை விடுதலையாக்குவேன், உன்னை விடுதலையாக்குவேன். சில ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்க ஐக்கிய நாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு கருப்பினத்தை சார்ந்த ஜாக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிபன், 20 வயது நிரம்பிய ஒரு வாலிபன், திடீரென்று இருதய கோளாறால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவர்கள் அவரை தீவிர சிகிச்சை பிரிவில் அவருக்கு மருத்துவம் செய்து பரிசோதித்து சொன்னார்கள், இவரை முழுமையாய் காப்பாற்ற வேண்டுமானால் அவர் முழுமையாய் பாதிக்கப்பட்ட அந்த இருதயத்தை நாம் மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். இந்த இருதயத்தை வைத்து இவரை காப்பாற்ற முடியாது, மாற்று இருதயம் பொருத்தப்பட வேண்டும் என்று அறிவித்தார்கள். உடனே அந்த ஜாக்சனுடைய பெற்றோர்கள் எங்கெங்கெல்லாம் விளம்பரம் கொடுக்க முடியுமோ விளம்பரத்தை கொடுத்தார்கள். ஒரு மருத்துவமனையிலிருந்து ஒரு செய்தி வருகிறது, இங்கு ஒரு இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது. யாருன்னா, அவளும் ஒரு 20 வயது நிரம்பிய ஒரு வாலிப பெண், ஏபி என்ற ஒரு வாலிப பெண். விபத்துல அவளுடைய மூளை மரணம் ஏற்பட்டு அவளுடைய சில ஆர்கன்ஸை மற்றவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி அவள் ஒரு ஆர்கன் டோனரா இருக்கிறதுனால அந்த இருதயத்தை இப்ப யாருக்கு தேவைப்படுது அவங்க கொடுக்கலான்னு சொல்லி இந்த விளம்பரத்தை பார்த்து வந்த வேகமா போய் அந்த ஏபிங்கிற வாலிப பெண்ணுடைய இருதயத்தை வாங்கி இந்த ஜாக்சன் கருப்பு இனத்தை சார்ந்த இந்த மனிதனுக்கு இருதயத்தை பொறுத்துனாங்க. ஆபரேஷன் ரொம்ப சக்சஸா முடிஞ்சிருச்சு. அந்த ஜாக்சனை காப்பாத்திட்டாங்க, வெளியே வந்தார். ஆனா ஏபியினுடைய அப்பா கார்னர், ஒரே ஒத்த பொண்ணு, திரளான செல்வம், என் பிள்ளை நான் பறி கொடுத்துட்டேனே என்று சொல்லி பிள்ளை மறிச்சதுல இருந்து வீட்டை விட்டு ஒரு வெளியே வரல, வீட்டுக்குள்ளேயே முடங்கிட்டாரு. அவருடைய நண்பர்கள்லாம் ஒரு நாள் வந்தாங்களாம், கார்னர் நீ இப்படியே முடங்கி போவது நல்லதில்லை, நீ வெளியே வா என்று அவரை ஆறுதல்படுத்தும்படி ஒரு சைக்கிள் ரைடு அவருடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து
நாங்கள் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் சைக்கிள் ரைட் போனோம். நீ என் கூட வரணும், எங்கள் கூட வரணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அவர் வெளியே கொண்டு வந்தார்கள். ஒரு வழியாக அவர் வெளியே வந்தார். சைக்கிள் ரைடு போயிட்டு இருக்கும் பொழுது அவருடைய நண்பர் சொன்னாராம், கார்னர், உன்னுடைய மகனுடைய இருதயத்தை பெற்ற ஒரு வாலிபன், அவனுடைய வீடு நம்ம போகிற வழியில தான் இருக்கு, அவனை பார்க்கணும்னு உனக்கு ஆசை இருக்கா, பார்க்கலாமா? உடனே அந்த தகப்பனர் சொன்னாராம், ஐயோ நான் கண்டிப்பா பார்க்கணும், என் பிள்ளைய தான் பார்க்க முடியல, என் பிள்ளை இருதயம் சுமந்திருக்கிற அந்த மனிதனை பார்க்கணும். அந்த கிராமத்துக்கு வந்தார்கள். முறையாக அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. கிராமத்துக்கு வந்தாங்க. அந்த ஜாக்குடைய அப்பா அம்மா குடும்பம் முழுவதும் வாசல் நின்று அந்த ஏவினுடைய தகப்பனார் கார்னரை வரவேற்க நிற்கிறாங்க. அந்த ஜாக்கு 20 வயசு வாலிபன், ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறான். ஒரு கையில ஒரு வெகுமதியை கையில வச்சிருக்கிறான். இன்னொரு கையில டாக்டர்கள் உபயோகப்படுத்துகிற அந்த டெலஸ்கோப்பை கையில வைத்திருக்கிறான். வந்த உடனே வெகுமதியை அந்த தகப்பனார்கிட்ட, அந்த பெண்ணின் தகப்பனார்கிட்ட கொடுத்தான். இன்னொரு கையில் இருக்கிற டாக்டர்கள் உபயோகப்படுத்த டெலஸ்கோப்பை கையில கொடுத்தான். அந்த வெகுமதியை தகப்பனர் வாங்கி அப்படி ஓரம் வச்சுட்டாரு. அந்த டெலஸ்கோப்பை காதுல போட்டு மறுமுனைய தன் மகள் சுமந்திருந்த அந்த இருதயத்து மேல வச்சாரு. அப்பா காதுல சத்தம் கேட்குது. அப்படியே கண்ணை மூடிட்டாரு. அந்த இதய துடிப்பு சத்தம் அப்பாவுக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அந்த குழந்தையில அந்த ஏவி ஓடி ஆடி விளையாடுற ஞாபகம் வந்துச்சு. அப்பாவுடைய மார்பில ஏறி உட்கார்ந்து விளையாடின ஞாபகம், அப்பா தூக்கி சுமந்த ஞாபகம், அப்பா கட்டி பிடித்து பிள்ளைக்கு முத்தம் கொடுத்த ஞாபகம், பிள்ளை அப்பாவுடைய கண்ணத்தில் முத்தம் கொடுத்த ஞாபகம் எல்லாம் வந்து தனக்கு முன்னால நிக்கிறது ஒரு கருப்பினத்தை சார்ந்த ஒரு மனிதன் என்பதை மறந்து, அவன் வேறு யாரோ ஒருவன் என்பதை மறந்து அப்படியே அந்த வாலிப மகனை கட்டி பிடித்து அவர் கண்களுக்கு முன்பாக தன் மகனையே நினைத்தார். அன்பு சாதாரண ஒரு மனிதனுக்கே இவ்வளவு தன் பிள்ளையின் மீது நேசத்தினாலே, கருப்பினத்தை சார்ந்தவன் அன்னைக்கு அந்த நாட்டில அது தீண்டத்தகாதவன் என்று இருந்தாலும் கூட அந்த அன்பு கட்டி அணைத்தது. அதே போலதான் இந்த இடத்துல ஒருத்தர் உள்ளாவிக் கொண்டிருக்கிறாரு. கருப்பினத்தை சார்ந்தவரை போல் நம் தீண்டத்தகாதவர்களா இருக்கலாம், நம்முடைய அழகு அலங்கோலமா இருக்கலாம், நம்முடைய பரிசுத்த அலங்கோலமா இருக்கலாம். ஆனா பரிசுத்த பிதா உங்களை எப்படி பார்க்கிறார்? அலங்கோலம் உள்ளவராக அல்ல, தன்னுடைய நேச குமாரனுடைய ரத்தம் இவன் மேல இருக்கிறது. அவரை கண்களை மூடி உங்களை மென்னையும் தன்னுடைய நேச குமாரனாகவே பார்க்கிறபடியா நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்க வல்லமை உள்ளவர், நம்முடைய சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்க வல்லமை உள்ளவர், நம்முடைய எல்லா அலங்கோலமான வாழ்க்கையை இந்த நேரத்தில் மாற்ற அவர் வல்லமை உள்ளவர். நம்ம எல்லாரும் அப்படி எழுமி நிற்கலாமா?